இன்னைக்கு continuation of the 7th unit part 2 development biology அதை பார்க்கிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம எதுக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா கேஸ்ட்ரேஷன் தான், ஃபுல்லாகவே கேஸ்ட்ரேஷன். சார் நான் பேசுறது தெளிவாக கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ டிஸ்பிளேல சும்மா ஒரு ஒயிட் போர்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இதில் கேஸ்ட்ரேஷன் பர்டிகுலராக what is mean by castration, அந்த ப்ராசஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கேஸ்ட்ரேஷன் அது பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து மார்போஜெனிக் மூமெண்ட்ஸ், ஒரு 14 மார்போஜெனிக் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும்னு பார்த்தோம். நேற்று வந்து ஏற்கனவே ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணவா கம்மியாக தான் பார்த்தோம். கிரேடியன்ட் தியரிஸ், what is mean by gradient theory, what are the theory, யார் யார் சொன்னாங்க, and gene in the development process, that everything were discussed. And someone, எஸ் உள்ள வந்தாச்சு. கட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. அப்ப நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். எஸ் எனிஒன்? Yes, sir. ரைட் மிஸ். ஏன்னா நீங்க 2-3 கால் வந்தோடனே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏதாவது அப்படி திடீர்னு கட் ஆனா எனக்கு உடனே கால் பண்ணிருங்கன்னு சொல்லியிருந்தேன். சார் ரைட். ஸோ அதுலயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் திரும்ப. ஓகே, இப்போ ஸ்கிரீனும் ஷேர் ஆயிருக்கும், கரெக்டா? ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கும். இப்ப ஒயிட் போர்டுக்கு தெரியுதா? எஸ். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். அப்படி ஏதாவது நான் ஏற்கனவே சொன்னதான் கிளாஸ்ல, நான் பேசும்போது ஏதாவது திடீர்னு கட் ஆயிடுச்சுன்னா எனக்கு கால் பண்ணிருங்க. பக்கத்துல செல் வச்சிருப்பேன். ஏன்னா 2-3 கால் கண்டினியூஸா வந்தாவே நான் என்னன்னு திரும்ப பாத்துருவேன். சரியா? ரைட். இப்ப நான் பேசுறது கேக்குதா? Yes, sir. Okay, right. So, okay, come to the point. Unit 7, part 2,
டெவலப்மெண்ட் பயாலஜில நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஆர்கனோஜெனிசிஸ். ஆர்கனோஜெனிசிஸ்ல மொத்தம் 4 ஆர்கன் தான் நம்ம சிலபஸ்ல உள்ளது இருக்கு. பிரைன், ஐ, ஹார்ட் அண்ட் கிட்னி. சரியா? சோ இதுல தமிழ்ல சொன்னா உறுப்புகள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப புறடுக்கு, அக அடுக்கு, நடு அடுக்கு அப்படின்னு 3 அடுக்கு இருக்கும். எக்டோடம், எண்டோடம், மீசோடம். இதுல இது ஒவ்வொரு ஜெர்ம் லேயர்ல இருந்து நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுல நம்ம சிலபஸ்ல 4 ஆர்கன் தான் பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த பிரைன் அண்ட் ஐ இருக்கு பாத்தீங்களா, இட்ஸ் டெவலப்டு ஃப்ரம் த எக்டோடம். ஹார்ட் அண்ட் கிட்னி இருக்கு பாத்தீங்களா, இட்ஸ் டெவலப் ஃப்ரம் த மீசோடம். இதுதான் சார் நான் டிஆர்பி பாஸ் பண்ணும்போது இந்த 2 கொஸ்டின் படிச்சுட்டு போனா ஒரு கொஸ்டின் வரும். இந்த 2 தான் படிப்போம். 2ல ஒரு கொஸ்டின் வருஷம் கேட்பாங்க. இப்பெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை விட தாண்டி ரொம்ப டீப்பா போயிட்டாங்க. சரியா? சோ இதுல பாருங்க மீசோடோம் கூட கிடையாது நம்ம சிலபஸ் பொறுத்தா. அப்ப மேக்சிமம் இந்த ஐயும் பிரைன் பாருங்க நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும் எக்டோடமல் ஆரிஜின். ஹார்ட், கிட்னி வந்து மீசோடமல் ஆரிஜின். சரி, எனிவே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் ரொம்ப பேசிக்கா பயங்கரமா படிச்சுட்டு பேசிக்கா இது எக்டோடமா, எண்டோடமா, மீசோடமான்னு தெரியாம போயிடக்கூடாது பாத்தீங்களா? சோ இதே பேஜ் நம்பர் 86ல மெட்டீரியல்ல பாருங்க, the establishment of germ layers instituted that a final phase of that embryonic development. அப்ப வந்து different yes that ectodome, endodome, mesodomes. This layer, this germ layer, it's a differentiated into that specialized group of cells. அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதான் கீழே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். யூஜிடிஆர்பினா இது எதுனாலும் கேட்பாங்க சார். ஏதோ ஒண்ணு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்யூட்டரி கிளாண்ட், எக்டோடமா, எண்டோடமா, மீசோடமா. டண்டைன், மிடில் இயர், டங்கு, தைராய்டு, இப்படி கேட்பாங்க. இங்க ஒண்ணுமே கிடையாது பிஜி சிலபஸ். இந்த 4 தான். ஸோ எக்டோடம், பிரைன் சொல்லிட்டேன். அது மாதிரி ஐயும் எக்டோடம் தான். மீசோடம் 2 நம்ம சிலபஸ்ல உள்ளது. இதுல எக்ஸ்கிரீட் சிஸ்டம்னு கொடுத்துருக்கு பேஜ் நம்பர் 86ல. அண்ட் ஹார்ட். எண்டோடம் வந்து நம்ம சிலபஸ்லயே ஆக்சுவலா இல்ல. சரியா? இதுல ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க, வேற ஒண்ணும் இல்லை கிடையாது. சரி சார், இப்ப ஆர்கனோஜெனிசிஸ் சொல்றீங்களே, அப்ப ஆர்கன் ஃபார்மேஷன். இப்ப நார்மலா ஒரு ஆர்கன் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு பிரைன் எப்படி, அதை நான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலி each and every cells, for example, the notochord cells are formed in that the formation we are called as a notogenesis. Genesis means formation. It is a neural tube or neural plate which will be formed a thick neural groove. அந்த பேஜ் நம்பர் 87ல ஒரு டயக்ராம் பாருங்க, ABCD. அந்த டயக்ராம் பாருங்க. நார்மலா இப்படி இது ஆக்சுவலா வந்து இப்படி இருக்கிறது வந்து ஒரு நியூரல் டியூப். சரியா? இந்த நியூரல் டியூப் தான் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. நியூரல் பிளேட்னு சொல்லுவாங்க. இது என்ன சார்னா எக்டோடோம். the ectodome, the neural first neural plate form ஆகுது. சரியா? and the neural groove, the 2 layer of that neural fold also. இது அப்படியே இன்வாஜினேஷன் ஆகுது. அப்படி இந்த அடுத்த படத்தை பி டயக்ராத்தை பாருங்க. இந்த மாதிரி இன்வாஜினேஷன் நடக்கும், உள்ள புளியும். அப்ப இந்த இடத்துல குரூவ் ஃபார்ம் ஆகுது. இது நியூரல் குரூவ்னு சொல்றோம். இது ஃபோல்டு, நியூரல் ஃபோல்டு. சரி, 2க்குள்ள இருக்கு. சோ அதே கம்ப்ளீட் ஃபுல்லாவே ஃபோல்ட் ஆயிருது. அடுத்த படத்தை பாருங்க, சி டயக்ராத்தை. அப்ப நியூரல் டியூப் பக்காவா ஃபார்ம் ஆயிருது. சோ இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நியூரல் டியூப், நியூரல் சீல்ஸ். So that anterior region of this neural tube give rise to the brain. இந்த neural tubeல anterior region தான் என்னவா மாறும்னா பிரைனா மாறும். posterior region, ஏன்னா anterior region தான் பிரைன் இருக்கும். posterior region என்ன சார் இருக்குன்னு கேட்டா ஸ்பைனல் கார்டு. சோ இப்படிதான் நியூரல் டியூப், ஒரு நியூரல் டியூப்ல தான் பிரைனே ஃபார்ம் ஆகும், ஸ்பைனல் கார்டு ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேரு நியூரோஜெனிசிஸ். நோட்டோகார்டு ஃபார்ம் ஆனா நோட்டோகார்டல் செல் ஃபார்ம் ஆனா நோட்டோஜெனிசிஸ். ஓகே. மீசோடர்மல் டெரிவேட்டிவ்ஸ்ல மீசோடர்ம் நிறைய இருக்கு. அதுல என்னென்னலாம் நம்ம சொல்றோம், இல்ல எபிமியர், மீசோமியர், ஹைப்போமியர்னு சொல்லுவாங்க. டார்சல் சொமைட்ஸ், இதுல மேக்சிமம் இந்த சொமைட்ஸ் அப்படின்னு சொன்னாவே அது ரிலேட்டட் டு தட் பேர்ட்ஸ் அந்த மாதிரி வரும். சரியா? டார்சல் சொமைட்ஸ் த மீசோடோம், அத எபிமியர். இன்டர்மீடியட் மீசோடோம் தான் மீசோமியர்னு சொல்றோம். அதே இது லேட்டரல் லாஸ்ட், சரியா, லேட்டரல் பிளேட் ஆஃப் தட் மீசோடோம்ஸ் we are called as hypomeres. So epimeres that only it's differentiated than myotomes. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கீழே ஒரு டயக்ராம் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்கு. சும்மா ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஒரு ஆர்கனோஜெனிசிஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நான் இப்ப கொடுக்குறேன்.
ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகணும்னா டக்குன்னு ஃபார்ம் ஆகாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஃபார்ம் ஆகும். நோட்டோகார்ட் செல்ஸா இருந்தாலும் சரி, நியூரல் செல்ஸா இருந்தாலும் இல்ல எக்டோடோம் டெரிவேட்டிவா, எண்டோடோம் டெரிவேட்டிவா, இல்ல மீசோடோம் டெரிவேட்டிவா, அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லா நிறைய இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் ஆர்கனோஜெனிசிஸ். சரியா? அடுத்ததான் நம்ம சிலபஸ்குள்ள போறோம். அப்ப இது நான் நடத்தின சிலபஸ் இல்லையா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் as per our syllabus, brain, eye, kidney and heart. சரியா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து brain. நான் இங்க எழுதி போட்டுருக்க மாதிரி brain, eye, it's the ectodermal origin. Heart and kidney, mesodermal origin. மறந்துடாதீங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ் நம்பர் 88, டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைன் அப்படின்னா ஆர்கனோஜெனிசிஸ், ஆர்கன் ஃபார்மேஷன் ஆஃப் பிரைன். நம்ம ஏற்கனவே பிசியாலஜி பிரைனை பற்றி படிக்கிறோம், கொஞ்சம் இது ஈஸியா இருக்கும். அதுதான் நான் 6th யூனிட் நடத்திட்டு ஏன் 7th யூனிட் நடத்துறேன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வந்து நல்லா இருக்கும். திடீர்னு ஏன் சார் ஃபர்ஸ்ட் யூனிட் நடத்தாம 6th யூனிட் நடத்துறீங்க, 7th யூனிட் நடத்துறீங்கன்னா எந்த யூனிட்டை நடத்திட்டு எந்த யூனிட்டை நடத்தினா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த மாதிரி தான் நடத்திட்டு போவேன். இப்போ இது 7th யூனிட் முடிஞ்சோன்னா 8th யூனிட் போக மாட்டேன், நேரா ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு போயிடுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த 6th 7th யூனிட்ல டெவலப்மெண்ட் பயாலஜில நல்லா படிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் யூனிட்ல அந்த கம்பேரிட்டிவ் அனாட்டமி ஆஃப் வெர்டிபிரேட்ஸ்ல கண்டிப்பா 2 கொஸ்டின் வரும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல, இன்வெர்டிபிரேட்டா கார்டியாக்கா. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நடத்தாம நாங்க அதை நடத்தினா வச்சுமே ஒண்ணுமே புரியாது. ஸோ அதுக்காக தான் அப்படி அந்த மாதிரி நடத்துறோம். ரைட். எனிவே, ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைன், யூ நோ வெரி வெல், த பிரைன் CNS, we are distinguish the two important parts. We can differentiate that. That's the brain and the spinal cord. Okay. CNS are specialized mass of that ectodermal cells. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஸ்பைனல் கார்டா இருக்கட்டும், பிரைனா இருக்கட்டும், எக்டோடர்மல். அப்போ ஃபர்ஸ்ட் எக்டோடர்ம்னா உங்களுக்கு தெரியும், நர்வஸ் சிஸ்டம். டக்குன்னு உங்களுக்கு எக்டோடர்ம்னா நர்வஸ் சிஸ்டம் ஞாபகம் வந்துடும். பிரைனாவே நர்வஸ் சிஸ்டம் தான். அப்ப நீரோ எக்டோடர்ம், இட்ஸ் லைங் இன் த மிட் டார்சல் லைன் ஆஃப் த கேஸ்ட்ருலா, அந்த இடத்துல இருக்கும். ஆன்டீரியர் போர்ஷன் ஆஃப் த நியூரல் டியூப், இட்ஸ் டெவலப். இந்த பிக்சரை பாருங்க, இது வந்து ஒரு நியூரல் டியூப். நியூரல் டியூப்னா இப்படி வரிசை அப்படி இருக்கும் சார், இப்படி வரிசை அப்படி இருக்கும். நான் இப்ப சும்மா அப்போ ஒரு டயக்ராம் போட்டேன்ல, அது மாதிரி தான் இது. அப்ப இது ஆன்டீரியர் ரீஜன், இது மிடில் ரீஜன், இது போஸ்டீரியர் ரீஜன், அந்த மாதிரி நம்மளா எடுத்துக்கிறோம். Anterior region of portion, the neural tube, it's developed into that brain. The posterior region is developed into that. Posterior region is the caudate region. இது என்ன டெவலப் ஆகும்? ஸ்பைனல் கார்டா டெவலப் ஆகும். அவ்வளவுதான். சரியா? சோ ஒரு எப்படி ஒரு பிரைன் வந்து நம்ம பாடியில எப்படி ஃபார்ம் ஆகுது அட் தி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல இப்படிதான். சோ இதுல வந்து இந்த நியூரல் டியூப் இஸ் என்லார்ஜ்மென்ட் இன் தட் the form of that segments. இதுல பாருங்க, இதுல நிறைய என்லார்ஜ்மெண்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் நியூரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். நியூரோமியர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இப்படி. இப்ப ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் 1 to 3 நியூரோமியர்ஸ் இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த 1 to 3 நியூரோமியர்ஸ் இது என்னவா டெவலப் ஆகும்னா ப்ரோசென்செஃபலானா டெவலப் ஆகும். ப்ரோசென்செஃபலானா ஃபோர் பிரைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஒரு நியூரல், ஜஸ்ட் ஒரு நியூரோமியர் டெவலப்மெண்ட். 4th and 5th, இந்த 4 + 5 போட்டிருக்கேன் பாருங்க, பிளாக்ல கூட எழுதுறேன் தெரியும். சரியா? 4 + 5 இது என்னவா டெவலப் ஆகும்னா மீசென்செஃபலான், தட் இஸ் கால்ட் மிட் பிரைனா டெவலப் ஆகும். இதுதான் கொஸ்டின் சார், இதுதான் கொஸ்டின். ஆனா பிஜில இந்த அளவுக்கு இன்னைக்கு கேட்கல, ஆனா சிஎஸ்ஆர் மற்ற எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு நியூரல் பிளேட் சிம்பிளா கேட்டு, நியூரல் பிளேட்னா அது நம்மளுக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல என்னது, மிடில் ஃபர்ஸ்ட் 2, 3 செக்மெண்ட், 4 and 5 வந்து மிட் பிரைன். 6 இருந்து 11 வரைக்கும் உள்ள நியூரோமியர்ஸ் டெவலப் இன்டு த கைன் பிரைன். பேஜ் நம்பர் 38ல அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். சரியா? சோ அப்ப இதுல இது கைன் பிரைன் தான். நம்ம வந்து கைன் பிரைன் உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி லாஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரைன் அப்படின்னு சொல்லுவோம். நான் பின்னாடி டீட்டெயிலா நம்ம சொல்றேன் இதை பத்தி. சரியா? சோ இதுல ஃபுல்லாவே பிரைனுக்குள்ள ஃபுல்லா கேவிட்டி இருக்கும். கேவிட்டி ஆஃப் தி பிரைன். அதுல ப்ரோசென்செஃபலான் இருந்தா அதுக்கு பேரு ப்ரோசோசீல், மீசென்செஃபலான் இருந்தா மீசோசீல், கடைசி பாட்டு ரோமன்செஃபலான் சொல்லுவோம். அப்படி இருந்தா ராம்போசீல்ஸ். சரியா? சோ இதுல பிளெக்சர், அது என்ன பிளெக்சர்னா, இது வந்து பிளெக்சர் என்ன, மடிப்புகள் இல்லைன்னா பள்ளங்கள் அப்படின்னு சொல்றோம் தமிழா. The volume of the brain, you know very well, is larger than in the cranium. நம்ம தமிழ்ல சொல்ற பாருங்க, மண்டை ஓடை காட்டிலும் பிரைன் சைஸ் பெருசா சார். அப்ப in order to accommodate that large brain in the small cranium, சின்ன கிரேனியத்துல பெரிய பிரைனை உள்ள வச்சா எப்படி இருக்கும்? So it bend down to the right side. So such that bending
we are called as a flexor. அப்படி ஒரு லைட்டா ஒரு பெண்ட் இருக்குமா, நிறைய பெண்டிங் அப்படின்னு சொல்றது பிரைன்ல, அதான் ஃபிளெக்ஸ்ன்னு சொல்றோம். இதுல இது நம்ம பிரைன்ல இது பெருசாலாம் பார்க்க முடியாது சார், பட் சிக்குல நல்லா பார்க்கலாம் சார். சிக்கு, ஹென்னு, சரியா, பர்டிகுலர் பேர்ட்ஸ்ல. இதுல இந்த கேஸ் ஆஃப் த 48 hours சிக் எம்ப்ரியோ, இதெல்லாம் இப்ப கூட யூஜில அவ்வளவா சிலபஸ் இல்லை. ஆனா முன்னாடி ஃபர்ஸ்ட் யூஜி சிலபஸ்லாம் சிக் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஒரு கொஸ்டின் வரும் சார். அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, பாப்போம் ஃபியூச்சர்ல வருதானே. சரியா, 48 hours chick embryo. 2 flexors are noticed into that. One flexor to develop the midbrain. These regions are cranial flexors சொல்லுவோம். இதே செகண்ட் curvature occurs that hindbrain, அதாவது middle brain சொல்லுவோம். forebrain, midbrain, hindbrain லாஸ்ட் cervical flexor சொல்றது. மடிப்புகள் சார், வேற ஒன்றும் கிடையாது. இது நம்ம இதுல அவ்வளவா பார்க்க முடியாது. நம்ம நீங்க கண்டிப்பா நீங்க யூஜி பிஜில எம்பிரியாலஜி படிக்கும்போது ஸ்லைடு கண்டிப்பா இது பார்த்திருப்பீங்க. இல்லைன்னா ப்ராக்டிக்கல்ல நம்ம ஹென் எக்கை வந்து இன்குபேட்டர்ல வச்சு 48 hours சிக் எம்ப்ரியோவை எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 24 hours 48 hours எடுத்து காமிக்க சொல்லுவாங்க. நான் படிக்கும் போதே இதெல்லாம் ப்ராக்டிக்கல் உண்டு. எடுத்து கரெக்டா காமிச்சாதான் நம்ம அது தக்கன வந்து அதுல இன்குபேட்டர்ல வச்சு நம்ம காமிக்கணும். அப்பதான் ப்ராக்டிக்கல் மார்க்கே போடுவாங்க, இல்லைன்னா மார்க்கே போட மாட்டாங்க. நான் படிச்ச காலேஜ்ல அப்படித்தான். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சு ஸ்லைடா கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அந்த சொமைட்ஸை வச்சுட்டு ஸ்லைடு அது எப்படி இருக்கோ, இது என்ன 24 hours 48 hours 62 hours அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி அதை எழுதணும் ப்ராக்டிக்கல்ல. இப்போ ரீசெண்டா அப்படித்தான் இருக்கு. ரைட், எனிவே ஓகே சார். இப்போ பேசிக்கா ஒரு பிரைன் ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது எப்படி வந்து டிஃபரன்சியேஷன் ஆகுது, அதாவது 4 பிரைன். இதுல தான் சார் 2019 டிஆர்ல கேட்டாங்க. அதாவது டிஃபரன்சியேஷன் ஆஃப் தட் பிரசன்ஸ் ஆஃப் லான். ஒரு 4 பிரைன் வந்து எப்படி டிஃபரன்சியேஷன் மாறுபாடு அடைதல் அப்படின்னு இருக்கும். சரியா, the anterior most part தான் நான் என்ன சொன்னேன், presence of line. So the cavity என்ன சொன்னேன், prosocele. இதுல 28 hours in the chick embryo, the lateral wall of that presence of line to expand out towards that 2 pocket like structures. 2 பாக்கெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆப்டிக் வெசிக்கிள். இதுக்கு இன்னொரு டயக்ராம் காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இதை கூட பாருங்களேன். எஸ், இந்த படம் பாருங்க, சிஎன்எஸ் டெவலப்மெண்ட். இப்ப நான் சொன்னல 1 2 1 3 அந்த இது வந்து பிரசன்ஸ் ஆஃப் பிளான், ஃபர்ஸ்ட் பார்ட் பிரசன்ஸ் ஆஃப் பிளான். ஓகேவா, இதுல பிரசன்ஸ் ஆஃப் பிளான்ல நான் சொன்ன 2 சைடுல வந்து என்ன செய்யணும், இப்படி ஒரு பல்ஜ் தான் the optic 2 pocket like structure that is called optic vesicle. இந்த இருக்கு பாத்தீங்களா, அப்ப ரவுண்ட் அப் பிளாக்ல போறோம் பாருங்க, இதுக்கு பேர் தான் ஆப்டிக் வெசிக்கிள் அப்படின்னு சொல்றோம். சரியா, சோ this optic vesicle is nothing, it is a rudiment of eye. அதாவது ஐ, இதுதான் ஃபியூச்சர்ல ஐயா மாறப்போகுது சார். ஈஸியா புரியும்படி சொல்றேன். இதுதான் ஃபியூச்சர்ல என்னவா மாறப்போகுது, ஐயா மாறப்போகுது. அது அப்ப இதுக்கு பேர் என்ன சார்ன்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பேரு ஆப்டிக் வெசிக்கிள், ஓவி அப்படின்னு சொல்றேன். இதுக்குள்ள கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கு சீல், இது வந்து ஆப்டோ சீல். அப்ப இதை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு காம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்குல்ல, இதுக்கு பேரு ஆப்டிக் ஸ்டாக். சோ இப்படித்தான் இருக்கும் ஒரு 4 பிரைன்ல. இந்த மாதிரி 2 சைடுல டெவலப் ஆகும். இட்ஸ் a rudiment of eye அப்படின்னு சொல்றது. The cavity to enclose these optoceles. Optoceles attached to the 4 brain with the help of optic stalk. அந்த காம்பு இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் 2 காம்பு மாதிரி அட்டாச் ஆயிருக்கும். அப்ப floor of the 4 brain between the optic stalk, the median actually will be a depression is formed in அது ஆப்டிக் ரிசீவ்னு சொல்லக்கூடியது. In the case of that infant, the optic vesicle in the form of the telencephalon. இதுல இந்த இருக்கு பாத்தீங்களா, இது நான் prosencephalon சொன்ன பாத்தீங்களா, நல்லா கவனிங்க சார். இங்க இருங்க, ஃபர்ஸ்ட் prosencephalon, சரியா, ரெண்டாவது mesencephalon, மூணாவது வந்து rhombencephalon. இந்த prosencephalonல 1.1ன்னு வச்சுக்கோங்க, telencephalon 1.2ன்னு வச்சுக்கோங்க, diencephalon. இதான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நான் பின்னாடி சொல்றேன் எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பான்னு பின்னாடி சொல்றேன், ஏன்னா நடத்த முன்னாடி அதை சொன்னா புரியாது. The infant of that optic vesicle to form the telencephalon. Okay, and optic vesicle and that a part, okay, in the 4 brain lying between that diencephalon. அதுக்கு அடுத்து so a prosocele present in the telencephalon we are called as a telocele. அந்த எப்படிங்க prosencephalon prosocele சொல்றோமோ, டீலோசெஃபலான்ல டீலோசீல் இருக்கும், டைன்செஃபலான்ல டயோசீல் இருக்கும். இவ்வளவுதான் சத்தியம். அந்த கேப்புக்கு பேர் அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க சார். சரியா,
வேற ஒண்ணு பெருசா இதுல கிடையாது. சார் நான் பேசுறது கேக்குதுல்ல? Anyone? Yes, sir. Yes, sir. Okay. Right. Right. At the present, inside the diencephalon, diocese. So anterior lateral wall of the forebrain, telencephalonic vesicle சொல்லுவாங்க. It becomes the cerebral hemisphere. இதுதான் தமிழ்ல சொன்னா அரைவட்ட கோளங்கள். 2 அரைவட்ட கோளங்கள் சொல்லுவோம் தெரியுமா பிரைன்ல, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் சார், செரிபிரல் ஹெமிஸ்பியர். அப்ப முதல்ல அந்த டாப்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த எப்படி சொல்றது, அந்த செரிபிரல் ஹெமிஸ்பியர்ல அங்க கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டி ஆஃப் த செரிபிரல் ஹெமிஸ்பியர் we are called as lateral ventricle. அது என்ன சார் லேட்டரல் வென்ட்ரிக்கல்? லேட்டரல் வென்ட்ரிக்கல்னா 1 and 2 ventricles are lateral ventricle. என்ன சார் வென்ட்ரிக்கல் திடீர்னு ஒரு வேர்டை சொல்றீங்க? இந்த மென்ஷன் பண்ணி பாருங்க, இதுல இருக்கு பாருங்க, லேட்டரல் வென்ட்ரிக்கல்னா இதுக்கு நேரா தான் கொடுத்துருக்காங்க. லேட்டரல் வென்ட்ரிக்கல்னா என்ன சார் வென்ட்ரிக்கல் சொல்றீங்களே, ஹார்ட்ல தானே வென்ட்ரிக்கல் இருக்கும், இங்க என்ன சார் திடீர்னு வேர்டு வென்ட்ரிக்கல் சொல்றீங்கன்னு கேட்டா, நத்திங். பிரைன்ல உள்ள ஒரு கேவிட்டிக்கு பேர் தான் வென்ட்ரிக்கல். இந்த லேட்டரல் வென்ட்ரிக்கல் தமிழ்ல சொன்னா பக்கவாற்று வென்ட்ரிக்கல்கள் 1 and 2, இது பேர் தான் லேட்டரல் வென்ட்ரிக்கல். சரியா? இந்த லேட்டரல் வென்ட்ரிக்கல் அடுத்து இங்க ஒண்ணு இருக்குங்க, தேர்ட் வென்ட்ரிக்கல். இது இங்க தான் இருக்கும். தேர்ட் வென்ட்ரிக்கல் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். சரியா? அப்ப இந்த lateral ventricle and the third ventricles, it communicated into that small one hole like structures. இதுக்கு பேர் தான் foramen of Monro. யூஜில கேட்ட கொஸ்டின், foramen of Monro. The lateral ventricles are communicated into the third ventricles. சரியா? And next the median anterior wall of the telencephalon and the last prosencephalon, diencephalon, telencephalon. அப்ப almost இதுல we can say that லாமினா டெர்மினல் சொல்லுவாங்க. இது நீங்க டயக்ராம், நான் அந்த டயக்ராம் இல்ல மெட்டீரியல் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 90ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்களேன். அதுல டிக் அடிச்சிருப்போம் பாருங்க. லெஃப்ட் சைடு அந்த டயரத்துல 20.2 அந்த டயரத்தை பாருங்க. லெஃப்ட் சைடு ஒரு லைட்டா டிக் அடிச்சிருக்கு. நான் கீழே பாருங்க, டயரத்து கீழே. இது என்ன சார், டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைன் இப்படி இருக்கும். அந்த ஒரு வியூ, சைட் வியூ கொடுத்துருக்கோம். அதுல பாருங்க இந்த லாட்டிமினா டெர்மினல் இருக்கு பாருங்க, அந்த பார்ட் தான் அப்படி நம்ம சொல்றோம். So the floor of that cerebrum is thick formed corpus striatum. சரியா? இதுக்கு பேர் வந்து corpus striatum அப்படின்னு சொல்லுவோம். Right. So the anterior each telencephalonic vesicle develop into the lobe-like structure. இது பேர் olfactory lobe. olfactory lobe அடுத்த ஃபார்ம் ஆகும். சரியா? அப்ப which will be received the first cranial nerve. ஏன்னா olfactory lobe தான் cranial nerve receive பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து the diocele also to develop into that third ventricle of the brain அப்படின்னு சொல்லலாம். அது நீங்க நான் இப்ப சொன்னது வந்து இன்னும் நல்ல டீட்டெயிலா பார்க்கணும். பேஜ் நம்பர் 91ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. அந்த டயக்ராம் கூட பாருங்க, இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் காமிச்சேன் பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்தாலும் சரிதான். டீலன்செப்லான், டைன்செப்லான் அந்த மாதிரி. ஓகே, இல்லைன்னா பேஜ் நம்பர் 91ல உள்ள டயக்ராத்தை பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் லேட்டரல் வென்ட்ரிக்கல், அந்த தேர்ட் வென்ட்ரிக்கல், அது நடுவில் உள்ள கேப் தான் foramen of Monro அப்படின்னு சொல்றோம். அந்த லாட்டிமினா டெர்மினலும் அது மேல அந்த டாப்ல இருக்கும் பாருங்க. பேஜ் நம்பர் 91ல டயக்ராத்தை பாருங்க. ஓகே, so the point of the crossing the optic nerve we are called as a optic chiasma. இந்த ஆப்டிக் chiasma எதுன்னு பார்க்கணும், நீங்க அதுக்கு முந்தின டயக்ராத்துல பாருங்க. ஆப்டிக் chiasma நீங்க பார்க்கலாம். அதோட மென்ஷன் பண்ணலையா? அதுல இல்ல. ஆப்டிக் கீழே இருக்கு. பேஜ் நம்பர் 90ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க, ஆப்டிக் chiasma. So the depression in that floor of the diencephalon, that is we are called as the infundibulum. அது நீங்க ஏற்கனவே தெரியும். இப்போ நார்மலா இப்படி இது வந்து டைன்செப்லான்னா, டைன்செப்லான் வந்து ஒரு சின்ன ஸ்டாக் மாதிரி ஃபார்ம் ஆகுங்களா, இது பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், இன்ஃபண்டிபுலம் சொல்லுவோம். இதுல இருந்து பிட்யூட்டரி ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தெரியும். The roof of that stomatium, it's arise that evagination the rhathic pouch. பேஜ் நம்பர் 90ல அந்த ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே தான் rhathic pouch இருக்கும். ஏன்னா இந்த rhathic உங்களுக்கு தெரியும், rhathic pouchன்னு சொன்னா எங்கேயோ rhathic pouchன்னு சொல்லலாம், இல்ல பாக்கெட்னு சொல்லலாம். It complex structures form the union of that infundibulum, the rhathic pocket. We can say that nutshell or pea-like structure we are called as a pituitary gland. Adha pituitary gland nu solluvom. The lateral wall of the diencephalon, it become a thickened to form that optic thalamus. So here the anterior, அப்ப இங்க இதுல ஃபுல்லாவே என்ன சார்னா, இதுக்குள்ள ஃபுல்லாவே a special type of tissues are present in that. அந்த lateral ventricle சொன்ன பாத்தீங்களா, third ventricle சொன்ன பாத்தீங்களா, அதுல உள்ள ஃபுல்லா a special type of tissue that is we are called as a choroid plexus. இப்ப lateral ventricle anterior choroid plexus இருக்கும். சரியா? அடுத்து மிடில்லயும் இருக்கும், போஸ்டீரியர்லயும் இருக்கும், எல்லாத்துலயும் choroid plexus.
கொராடிஃப்ளெக்ஸிஸோட ரோல் உங்களுக்கு தெரியும். கொராடிஃப்ளெக்ஸிஸ் செக்ரீட் த செரிப்ரல் ஸ்பைனல் fluid. சரியா? அதாவது மூளை தண்டுவட திரவம். சரியா? இது கூட யூஜில கேட்ட கொஸ்டின் சார். cerebral spinal fluid where actually will be synthesized or secreted. Choroidoflexis. ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்க, choroidoflexis வந்து lateral ventricle மட்டும் தான் இருக்குன்னு நினைப்பாங்க. தேர்ட்ல இருக்கும், ஃபோர்த்லயும் இருக்கும். சரியா? அதை நான் பின்னாடி டீடைல்ல சொல்றேன். ரைட். சோ இப்போ இப்படிதான் சார் ஃபர்ஸ்ட் அப்ப பிட்யூட்டி வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். பிட்யூட்டி எப்படி டெவலப் ஆகுது, அந்த தலாமஸ், அந்த டீலன்செஃப்லான், அந்த டயன்செஃப்லான் வரைக்கும். அப்ப ப்ரெசன்செஃப்லான் ஓவர் முடிஞ்சு வச்சு. அப்போ இப்படித்தான் ஒரு ப்ரெசன்செஃப்லான் டெவலப் ஆகுது. ஒரு பிரைன்ல ஒரு ப்ரெசன்செஃப்லான். அடுத்தது மீசன்செஃப்லான். எப்படி டிஃபரன்ஷியேஷன் டு தி மீசன்செஃப்லான். அப்ப the cavity of the mesencephalon we are called as a mesocyl. இந்த மீசன்செஃப்லான்ல உள்ள கேவிட்டிக்கு பேரு மீசோசில் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இதுல ஐட்டர் அண்ட் அக்வாடக்ட் ஆஃப் செல்விசிஸ் ஒன்னு இருக்கும் சார். இது என்ன சார் கேட்டா, a pair of swelling develop the dorsal lateral region of that mesencephalon. அல்ல ஆப்டிக் லோப்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட். சரியா? இதுல மெயினா தேர்ட் வென்ட்ரிக்கிளுக்கு அடுத்து ஃபோர்த் வென்ட்ரிக்கிள் இருக்கும் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா புரியும்படி சொல்றேன். இது வந்து 1 and 2 வென்ட்ரிக்கிள், இது தேர்ட் வென்ட்ரிக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இது ஆல்மோஸ்ட் ஃபோர்த் வென்ட்ரிக்கிள் கீழே வந்துடும். இல்ல 3 டயக்ராமா நான் போட்டிருக்கணும். சரி, இது ஃபோர்த் வென்ட்ரிக்கிள். அப்ப இது ஒரு கேப்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கேப். இதுதான் foramen of Monro. அப்ப ஒரு cerebral spinal fluid, lateral ventricles are communicated to the third ventricle through foramen of Monro. Third ventricles are communicated to the fourth ventricle through iter. Fragla iter னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து cerebral aqueduct or aqueduct cervicis னு சொல்லுவோம் நம்மளுக்கு. சரியா? ரைட். சோ இது தெரிஞ்சுக்கோங்க. இதுல இதே mesencephalon கடைசில நம்ம என்ன சொல்றோம், மெயினா அந்த mesencephalon having 4 important lobes are present in that. So upper 2 colliculi, lower 2 colliculi. That is we are called as corpora quadrigemina. உங்களுக்கு தெரியும், இது மிட் பிரைன்ல தான் இருக்கும். இது வந்து in kind brain it's construction the region of that isthmus. நீங்க isthmus வந்து டயகிராம் 20.2ல நீங்க பார்க்கலாம் பாருங்க. 20 பேஜ் நம்பர் 90ல isthmusனு ஒரு பார்ட் இருக்கும். இப்படித்தான் மிட் பிரைன் வந்து மிட் பிரைன் அத மீசன்செஃப்லான் டெவலப் ஆகும் சார். மெயினா மீசன்செஃப்லான்ல ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரெசன்செஃப்லான் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். மீசன்செஃப்லான் பொறுத்தளவு ஒன்லி இந்த மிட் பிரைன்ல, இதே லோயர் ஆர்கானிசத்துல பைஜெமினா தான் இருக்கும். நம்ம ஹையர் ஆர்கானிசத்துல தான் குவாட்ரிஜெமினா இருக்கும். சரியா? ரைட். அடுத்து ராமன்செஃப்லான் சார். டிஃபரன்ஷியேஷன் ராமன்செஃப்லான். The cavity of the Ramancephalon we are called as almost in the, நான் தான் சொன்னேன், இதுக்கு நேர் தான் fourth ventricle இருக்கும். சரியா? lateral ventricle fourth brain ஞாபகம் வச்சுக்கோங்க சார். mesencephalon third ventricle meson, fourth ventricle Ramancephalon தான். அப்ப kind brain it's divided into that. anterior வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த இருக்கு பாருங்க. anterior வந்து என்ன சொல்லுவோம்னா metencephalon, posterior வந்து என்ன சொல்லுவோம் myelencephalon. இந்த ரெண்டு சேர்ந்ததுதான் நம்ம இந்த இடத்துல, இந்த ரெண்டு பார்ட் சேர்ந்ததுதான் நம்ம ராமன்செஃப்லான் சொல்றோம். சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் பார்க்க போறது மெட்டன்செஃப்லான். இதான் இட் கிவ் ரைஸ் டு தி செரிபெல்லம். இதான் கொஸ்டின். ஒரு செரிபெல்லம்னா சிறுமூளை. சிறுமூளை எங்க இருந்து உருவாகும், சிறுமூளை எங்க இருந்து உருவாகும் அப்படி டவுட் வரும். அது ப்ரெசன்செஃப்லான், மீசன்செஃப்லான், ராமன்செஃப்லான், டயன்செஃப்லான் இப்படி. அதுல ராமன்செஃப்லான்ல பர்டிகுலரா மெட்டன்செஃப்லான். சரியா? சோ செரிபெல்லத்தோட ரோல் உங்களுக்கு தெரியும். சோ கோஆர்டினேட் த மஸ்குலர் மூவ்மெண்ட், அதான் அதோட இம்பார்ட்டன்ட். அண்ட் பான்ஸ் வெரோலி த லாஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடியது anterior. இட்ஸ் இன்டர் கம்யூனிகேஷன் பிட்வீன் த செரிபெல்லம் அண்ட் த டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். சரியா? இது வந்து இது மெட்டன்செஃப்லான்ல. அடுத்தது மைலின்செஃப்லான் ஒன்று இருக்கு. இட் கிவ் ரைஸ் டு தட். இதுக்கு கீழே தான் என்ன சார் இருக்கும்னா மெடுலா ஆப்லங்கேட்டா இருக்கும். மெடுலா ஓப்லங்கேட்டா. ஓகே, முகுலம் சொல்றோம் பாத்தீங்களா? ஏன்னா மைலன்செஃப்லானுக்கு அடுத்தது மெடுலா ஆப்லங்கேட்டா, அதுக்கு அடுத்தது அந்த ஸ்பைனல் கார்டு வந்துரும்ல. ஓகே, போஸ்டீரியர் கோராய்டிஃப்ளெக்சிஸ் அத சொன்னல, இங்கேயும் இருக்கும் கோராய்டிஃப்ளெக்சிஸ், எல்லாமே இருக்கும் கோராய்டிஃப்ளெக்சிஸ். ஓகே, இப்படிதான் வந்து ஒரு பிரைன் டெவலப் ஆகுது. ப்ரெசன்செஃப்லான், மீசன்செஃப்லான், ராமன்செஃப்லான். ஒரு பிரைன் டெவலப் ஆகணும்னா இவ்வளவு விஷயம் இருக்கு சார். நம்ம சும்மா அசால்ட்டா நம்ம இப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம பாடியில எவ்வளவு விஷயங்கள் பிரைன் டெவலப் பண்றதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். சோ இதுல வேற நம்ம இப்ப பிரைன் முடிஞ்சிச்சு சார். அப்ப அடுத்த சொல்லுங்க சொல்லுங்க. இந்த போஸ்டீரியர் கோராய்டிஃப்ளெக்சிஸ் அப்படின்னு சொன்னது ஸ்பெசிஃபிக்கா மெடுலா ஆப்லங்கேட்டா. கிவ் ரைஸ் டு தி மெடுலா ஆப்லங்கேட்டா. போஸ்டீரியர்ல வந்து கடைசி அந்த fourth ventricle வருது பாத்தீங்களா, அங்கதான்
அங்கதான் வந்து அங்கேயும் கோராய்டு பிளக்ஸஸ் செக்ரீட் ஆகுது. இல்ல ரொம்ப புக்ல என்ன போட்டிருப்பானா மெயின் அந்த எல்லா இடத்துல கோராய்டு செக்ரீட் பண்ண மாதிரி சொல்ல மாட்டாங்க. லேட்டரல் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்துலயும் செக்ரீட் ஆகும். பட் அது லேட்டரல் வந்து மெயினா இருக்கும். ஓகே சார், ஓகே சார். ஓகே ரைட். ஸோ இது நெக்ஸ்ட் இப்போ டெவலப் அடுத்து எங்க போறோம்? ஸ்பைனல் கார்டு. இதான் நான் சைடில் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். ஸ்பைனல் கார்டோட கிராஸ் செக்ஷன். த லூமன் ஆஃப் தட் நியூரல் டியூப், அது ஃபுல்லா நியூரோசீல். த லூமன் லைன்ஸ் இன் த நியூரல் எபித்தில் செல்ஸ். அதுல டார்சல் தட்ல மேல போட்டிருக்கு பாருங்க. இது டார்சல் பார்ட், கீழே உள்ளது வந்து வென்ட்ரல் பார்ட். மீடியன் நடுவில் வந்து மீடியன் தட்ல ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அதுல வந்து மீடியன் ஃபிஷர்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து ஒரு டயக்ராம் இருக்கும் பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ்ல 93ல இருக்கும் கீழே, அது பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதுல த சென்சரி சென்டர் டு டெவலப் த டார்சல் லேட்டரல் பிளேட் அண்ட் மோட்டார் சென்டர் டெவலப் த வென்ட்ரல் லேட்டரல் பிளேட். அதாவது டார்சல்னா இந்த மேல, இது வென்ட்ரல்னா கீழே. இந்த மாதிரி ரெண்டு இது பிளேட் ஃபார்ம் ஆகுறது. சரியா? இந்த நியூரல் எபிடெர்மல் செல்ஸ் இட் பிகம் எ நியூரோபிளாஸ்ட். இட்ஸ் டிஃபரன்ஷியேட்டட். இதுதான் என்னவா மாறும்னா நியூரான்ஸா மாறுமா. ஸோ இது மற்றது கூட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்பைனல் கார்டு இதுல வந்து ஸ்பைனல் கார்டுல இன்னர் வந்து எப்படி இருக்கும்னா ஒயிட் மேட்டரா இருக்கும், அவுட்டர் வந்து கிரே மேட்டரா இருக்கும். சரி, மாத்தி சொல்லிட்டேன், சாரி. இன்னர் வந்து கிரே மேட்டர், அவுட்டர் வந்து ஒயிட் மேட்டர். இன்னர் வந்து கிரே மேட்டர், அவுட்டர் வந்து ஒயிட் மேட்டரா இருக்கும். சரியா? த ஸ்பைனல் கார்டு த லிமிட்டெட் தட் இன்டர்னலி பை தட் மெம்பரைன், அதுல சுத்தி மெம்பரைன் இருக்கும், தட்ஸ் இன்டர்னல் லிமிட்டிங் மெம்பரைன் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் பை தட் அனதர் மெம்பரைன், அதுக்கு எக்ஸ்டர்னல் லிமிட்டிங் மெம்பரைன், உள்ளேயும் வெளியும் மெம்பரைன் இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். மற்றபடி ஸ்பைனல் கார்டில் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் சொல்றது கிடையாது. ஓகே, இப்படிதான் சார் ஒரு நார்மலா ஒரு டியூப் அதாவது நியூரன் டியூப்ல பிரைன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம பக்கா பிரைனா நம்மளுக்கு டெவலப் ஆகும். சரியா? ஸோ திஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெவலப்மெண்ட் ஆஃப் ஐ வந்து எக்டோடர்மல் ஆரிஜின் தான், போட்டோ ரிசெப்டார்ஸ். 2 ஸ்டேஜஸ் ஐ பொறுத்தளவு இதுல 2 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆப்டிக் கப், ரெண்டாவது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் லென்சஸ். யா, இதுல கொஞ்சம் பக்காவா இருக்கும் இந்த டயக்ராம். ஃபார்மேஷன் ஆஃப் ஆப்டிக் கப் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் லென்ஸ். சரியா? இப்ப நான் ஒண்ணு பார்ப்போம். ஓகே, லிசன். இதே இது டயக்ராம் நீங்க பார்க்கணும்னா, டயக்ராமும் நம்ம மெட்டீரியல்ல முன்னாடி ஒரு டயக்ராம் காமிச்சு தெரியுமா? அந்த டயக்ராம்ல ஒரு சின்ன பல்ஜ்டு போர்ஷன் சொல்ல பாருங்களா. ஆக்சுவலா 2 லேட்டரல் அவுட் growth ஆஃப் த ப்ரொசன்ஸ் ஆஃப் பிளான். கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு டயக்ராம் காமிச்சல, திரும்ப வேணா காமிக்கிறேன் பாருங்க. எஸ், இந்த டயக்ராம் இதன் ப்ரொசன்ஸ் ஆஃப் பிளான். 2 அவுட் growth ஆஃப் த ப்ரொசன்ஸ் ஆஃப் பிளான், ஆப்டோசீல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அந்த கேவிட்டி, சாரி ஆப்டோசீல் கிடையாது, ஆப்டிக் வெசிக்கிள், அதுக்குள்ள கேப் தான் ஆப்டோசீல் சொல்றோம். அப்ப பிரைன்ல இருந்து ஐ ஃபார்ம் ஆகுது. பிரைன் that narrowed to form that stalk like structure, அதுக்கு பேர் ஆப்டிக் ஸ்டாக். that imagination of this optic vesicle, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ரவுண்ட் போடுற பாத்தீங்களா, இந்த ஆப்டிக் வெசிக்கிள். இப்ப நேரா அந்த டயக்ராம் அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப பாருங்க, இத போட்டு பாத்தீங்களா, ஆப்டிக் வெசிக்கிள் இருக்கா, இமேஜினேஷன் உள்ள அப்படியே என்ன செய்யுது, இப்ப குளியுது. அப்ப imagination of optic vesicle, it converted the double walled cup that is called optic cup. பேஜ் நம்பர் 91ல கூட அது இருக்கும், பாத்துக்கோங்க. சோ அப்ப அதுல 91ல டயக்ராம்ல இருக்கும். The outer layer of that optic cup to develop into the pigmented coat that is called retina. இந்த இது retina form ஆகுமா. The inner layer of development of the neurosensory cells that is called retina. அப்ப the opening of the cup, முதல்ல இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் ஓப்பனிங் சொல்றோம். ஆப்டிக் கப்போட ஓப்பனிங் முதல்ல வந்து எவ்வளவு பெருசா இருக்கும், பிறகு போக கொஞ்சம் கொஞ்சமா அது ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும் அந்த ஆப்டிக் கப் வந்து. சரியா? சோ அப்ப ஃபர்ஸ்ட், தென் ஆஃப்டர் தட் இட் ரெடியூஸ்டு அண்ட் தட் ஓப்பனிங் we are called as pupil. அததான் நம்ம என்ன சொல்றோம்னா பியூப்பல்னு சொல்றோம். அதுக்கு லென்ஸ் it comes to the occupied that later. அந்த இடத்துல லென்ஸ் வந்து ஆக்குபை ஆகுமா. the gap of the optic cup we are called as a choroid fissure and mesenchymal cells that anterior enter to the optic cup, small groove like structure. சரி, அந்த லென்ஸ் ஃபார்ம், அந்த லைட் அந்த இடத்துல லென்ஸ் ஃபார்ம் ஆகும். சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்து ஒன்னொன்னா ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இதான் லென்ஸ் சொல்றோம், ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, இதான் லென்ஸ். அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ரெட்டினா வந்து டிஃப்ரெண்ட், பின்னாடி ரெட்டினா சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பின்னாடி இங்க ரெட்டினா அது வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். ஏன்னா ராட் செல்ஸ், ஸ்போன் செல்ஸ் ஃபார்மேஷன், இன்னர் செல் ரெட்டினா இட்ஸ் டிஃபரன்ஷியேட்டட் டு தி நியூரோபிளாஸ்ட், நர்வ் செல்ஸ் and the neurons and sheath cells together to form the optic nerve. ஏன்னா இதுல இருந்து ஃபுல்லா எங்க போகணும், பிரைனுக்கு போகணும்.
enter into the brain. The retina will be differentiated into the two zone. Anterior portion வந்து lenticular zone சொல்லுவாங்க ரெட்டினால. Posterior வந்து retinal zone சொல்லுவாங்க. ஒன்னு வந்து focusing, இன்னொன்னு வந்து picture அந்த film screen அந்த மாதிரி. The lenticular zone differentiated into the lenticularனா முன்னாடி zone சார். புரிஞ்சுக்கோங்க. Post anterior zone முன்னாடி என்னென்ன நடக்கும். ரெட்டினல்னா பின்னாடி நடக்கிறத சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுல வேற ஒரு டயக்ராம் பார்க்கல இருங்க. யா, இந்த டயக்ராம் அதோட கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பாருங்க இது. சோ அந்த ஆப்டிக் கப் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபார்ம் ஆகுது சொல்றாங்க பாருங்க இதுல. First iris and ciliary bodies. Mesenchymal cells will differentiate into that inner vascular layer. அதான் choroid coat அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் அந்த லென்ஸ் அந்த இதெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபார்ம் ஆகக்கூடிய இது. ஸ்டெப் இந்த பாருங்க இதுல லென்ஸ் வெசிக்கிள்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து உள்ள அந்த ஆப்டிக் கப் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ள அந்த கொராய்டு கோட், அது அவுட்டர் லேயர் வந்து ஸ்க்ளீராய்டு கோட்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் ஆஃப் த பீப்புள் தான் கார்னியா வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபார்ம் ஆகக்கூடியது. சரியா? த கேவிட்டி இன்சைட் தட் ஆப்டிக் கப் வி ஆர் கடைசியா அந்த உங்களுக்கு தெரியும் பிரைன் நம்ம ஐ படிச்சவாக அதுல விட்ரஸ் சேம்பர்னு சொல்றாங்க. தட் ஃப்ளூயிட் விச் இஸ் கால்ட் விட்ரஸ் ஹியூமர். அதே இது பிட்வீன் த கார்னியா அண்ட் லென்ஸ்ல வந்து முன்னாடி லென்ஸுக்கும் அந்த கார்னியாக்கு நடுவுல உள்ள இடத்துக்கு பேர் வந்து அக்யூஸ் சேம்பர் ஃபுல்டு வித் அக்யூஸ் ஹியூமர். சரியா? சோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பேர்ட்ஸ்ல பொறுத்தளவு இந்த ஸ்பெசிபிக்கா ஒரு டயக்ராம் சொல்லிடுறாங்க. அது மற்றதுல இருக்கிறத விட பேர்ட்ஸ்ல ஒரு பெக்யூலியர் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. ஐ திங்க் இதில் மென்ஷன் பண்ணல. அந்த ஸ்ட்ரக்சர் பேர் பெக்டன். இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் சார், ஈவன் யூஜி அண்ட் பிஜி. இது எங்க இருக்குன்னா விட்ரஸ் சேம்பர்ல தான் இருக்கும், அக்யூஸ் சேம்பர்ல இருக்காது. சரியா? விட்ரஸ்னா உள்ள இருக்கும் பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கும் பெக்டைன். பேஜ் நம்பர் 95ல அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. விட்ரஸ் சேம்பர்ல அது ஃபேன் லைக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் அ பெக்டைன். சிம்பிளா கொஸ்டின் கேட்பாங்க, பெக்டைன் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, பேர்ட் இல்ல சிக்கு ஏதாவது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மெயினா அது வந்து இந்த லாங் விஷனுக்கு யூஸ் ஆகும்னு சொல்றாங்க, மற்றபடி அதுல பெருசா ஒன்றும் கிடையாது. ஓகே ரைட். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து மேல வந்து கொஞ்சம் டீட்டெயிலா, ரொம்ப டீட்டெயிலா வந்து அதுல நியூரல் கிறிஸ்ட்ல என்னென்னலாம் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு நிமோனிக் வேர்டை வச்சு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? எக்டோடம் நம்மளுக்கு இருக்கிறது 4 தான். சரியா? 4 தான் சிலபஸ், 4 ஆர்கன் தான். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ரைட். அப்ப இப்படித்தான் ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் என்ன சொன்னோம், ஒரு ஆப்டிக் கப் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். அடுத்த டெவலப்மெண்ட் ஆஃப் லென்ஸ். லென்ஸ் எப்படி சார் ஃபார்ம் ஆகுன்னு கேட்டா, the ectoderm it's developed the thicker. எக்டோடம்னா ஒரு திக்கா டெவலப் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் எக்டோடம் சொன்னேன். இதுதான் இப்படி திக்கா ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபியூச்சர்ல லென்ஸா மாறப்போகுது. The imagination to form that lens vesicle, the cells will be transformed into the long fiber. The nuclei of that cells is degenerated and the cytoplasm become a hardened and transparent. இதுக்கு பேர் தான் லென்ஸ் ஃபைபர். லென்ஸ்னா எல்லாமே நியூரான் தான். The outer layer of the lens we are got the lens epitheliums, that everything sir. இப்படிதான் ஃபைனலா அந்த ஆப்டிக் கப்புக்குள்ள அந்த முன்னாடி லென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. சரியா? இப்படிதான் ஒரு ஐயே வந்து ஃபார்ம் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ திஸ் ஆர் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஐ. ஸோ இந்த ஐ வந்து ஆக்சுவலா விஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான விஷன். இது மெட்டீரியல் இருக்காது, நான் சொல்றது நோட் பண்ணுங்க. மோனோகுலார் விஷன் நான் சொல்றது மட்டும் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க. மோனோகுலார் விஷன் அப்படின்னா எக்ஸாம்பிள், மோனோகுலார்னா என்னென்ன சார்னா ஒரே ஒரு இது மட்டும் தான் பார்க்க முடியும். ஃப்ராக், ராபிட், ஹார்ஸ். நம்ம ஐ வந்து ரெண்டுமே வந்து முன்னாடி இருக்கும். இந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஹார்ஸுக்கெல்லாம் பாருங்க, ஒரு சைட்ல ஒரு ஐ, இன்னொரு சைட்ல ஒரு ஐ இருக்கும். அப்ப ஒரு ஐ ஒரு ஆப்ஜெக்ட் தனித்தனியா பார்க்கும், இந்த ஐ தனியா பார்க்கும். இது பேர் தான் மோனோகுலார் விஷன். ஃப்ராக், ராபிட், ஹார்ஸ் எக்ஸாம்பிள். பைனாகுலர் விஷன், நம்மளாம் பைனாகுலர் விஷன் தான். பிரைமேட்ஸ், ஏப்ஸ், மங்கி, நம்ம எல்லாமே பைனாகுலர். இப்ப நான் ஒரு ஆப்ஜெக்ட பார்க்கணும்னா அந்த ஆப்ஜெக்ட் 2 கண்ணும் பர்டிகுலர் அந்த ஆப்ஜெக்ட் தான் பார்க்கும். அதான் பைனாகுலர் விஷன். எழுதுங்க. டெலஸ்கோபிக் விஷன் ஆர் டெலஸ்கோபிக் விஷன். டெலஸ்கோபிக் அப்படியே அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது அப்படியே நம்ம இந்த டெலஸ்கோப் வச்சு அப்படியே லென்ஸ் வச்சு அப்படியே சின்ன பிம்பத்தை பெருசாக்குறோம்ல, அதுதான் டெலஸ்கோபிக் விஷன். இது யாருக்கு இருக்கும்னா பேர்ட்ஸுக்கு தான் இருக்குமா. ஏன்னா அதுதான் ஒரு சின்ன சின்ன பூச்சிகளை வந்து மேல இருந்து பறந்த கூட கீழே என்ன இருக்குன்னா ஈஸியா ஐடென்டி பண்ணிடுமா. டெலஸ்கோபிக் விஷன்.
சார் பைனாகுலருக்கு எக்ஸாம்பிள் சார். பைனாகுலருக்கு வந்து primates, apes, monkey. primates, apes, monkey. Telescopic visionக்கு வந்து birds. தேங்க்யூ சார். Telescopic. அடுத்தது stereoscopic vision. அது என்ன சார்? ஸ்டீரியோஸ்கோபிக் விஷன் 3D ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். நம்ம தான் சார் ஹியூமன் பீயிங், மேன். அதாவது முப்பரிமாணத்தை பார்க்க முடியும். நம்மளால முப்பரிமாணத்தையும் பார்க்க முடியும். சரியா? அதுதான் உள்ள விஷயங்கள். சரியா? ரைட், போதும் சார். அடுத்து நம்ம பார்க்க போறது டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்ட். ஹார்ட் எப்படி டெவலப் ஆகுது? பேஜ் நம்பர் 96. The heart and the blood vessels. இது ஹார்ட்டும் நார்மலா ஒரு blood vessels தான் ஃபார்ம் ஆகும். ஹார்ட்டா இருக்கட்டும், பிளட் வெசல்ஸா இருக்கும். என்ன ஜெர்ம்லன்னு கேட்டா மீசோடோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மீசோடோம் இன் ஆரிஜின். சிக்ல ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஆஃப் த ஹார்ட் டெவலப்மெண்ட் 24 hours ஆஃப் எம்பிரியோ. யூஜில கேட்ட கொஸ்டின் சார் இது. அதாவது ஒரு 24 hours எம்பிரியோல நம்ம என்ன பார்க்க முடியும்னு கேட்டா ஹார்ட்டோட டெவலப்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். டிஎன்பிசி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஒரு எம்பிரியோ டெவலப்மெண்ட்ல முதல் ஆர்கன் என்ன ஆர்கன் கேட்பாங்க? ஹார்ட் தான். நீங்க நம்ம ஸ்கேன் பார்க்கும்போதே அந்த மதருக்கு வந்து ஹார்ட் பீட்டை தான் ஸ்கேன்ல காமிப்பாங்க. சரியா? The inner layer of the heart, that endocardial cells they having inner layer, these cells to form that two tubular structure, அது வந்து endocardial tube அப்படின்னு சொல்லுவாங்க இன்னர் லேயர்ல வந்து. சரியா? இதுல ஒவ்வொரு வீக் வைஸா இதுல இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்ட் ஒரு டேஸ் வைஸ் போட்டிருக்கு, அடுத்த வீக் வைஸ் போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக்சரை பாருங்களேன். இது ஒண்ணு, இது ஒண்ணு. இந்த ரெண்டு பிக்சரும் பாருங்க. ஒரு ஹார்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுன்னா முதல்ல ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு டியூப், திஸ் இடத்துல 1 and 2. This tube actually will be fused and form single tube. இது அப்படியே ஒரு சிங்கிள் டியூபா மாறிடுச்சு பாருங்க. ரெண்டாவது 20 days, இது 18 daysல எப்படி இருக்கும் பாருங்க. 20 days அது ஒரு நாள்ல ரெண்டு கனெக்ட் ஆயிடுச்சு. இட் கவரிங் தட் மயோகார்டியம் to form the dorsal and ventral mesocardium, the inner muscular layer. அப்படியே கொஞ்சம் பாருங்க, அடுத்த நாள் பாருங்க. ஒரு நாள் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. 22 daysல the muscular layer, myocardium, outer layer, epicardium, that everything will be developed. The coelom of the heart become a pericardial cavity. coelomனா ஒரு கேப், pericardial cavity. சிக்குல இது நல்லாவே பார்க்கலாம் சார். சிக்குல the heart even that being the pulsatile, ஈவன் 29 ஹவர்ஸ்ல வந்து நல்ல பல்சடைல் ஹார்ட் பார்க்கலாம். அது துடிக்கிறதுல ரொம்ப நல்லாவே பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ஆல்மோஸ்ட் 28 டேஸ்க்கு அடுத்து. சரியா? இதுல வந்து இந்த வென்ட்ரல் அயோட்டா இஸ் ஃபார்ம்டு, இட் பிகம் ய பல்பஸ் கார்டின்னு சொல்லுவது. பிரைமரி சேம்பர்ஸ் பொறுத்தவரை இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து சைனஸ் வினோசஸ், அந்த ஆரிக்கிள், அந்த வென்ட்ரிக்கிள் அண்ட் பல்பஸ் கார்டிஸ், இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபார்ம் ஆகுமா. இந்த ஏட்ரியம் அண்ட் வெனஸ், இந்த சைனஸ் வினோசஸ் சொல்ல பாத்தீங்களா, இந்த மாதிரி. அப்ப ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் அப்போர்ச்சஸ், அப்ப ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் ஒரு தடுப்பு மாதிரி. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் அப்போர்ச்சஸ் டு ஃபார்ம்டு. எண்ட் ஆஃப் த தேர்ட் டே the heart will be attain that sigmoid or S shaped, ஒரு sigmoid ஒரு S shaped வருமா சார்? சரியா? ஸ்ட்ரக்சர் அண்ட் ஏட்ரியம் into the two main lobes. ஃபர்ஸ்ட் ஏட்ரியம் தான் என்ன செய்யணும்னா ரெண்டு லோபா வந்து ஃபார்ம் ஆகுமா. இந்த இடத்துல இது ஒரு லோபு, இது ஒரு லோபு, அப்படி ரெண்டு லோபா வந்து ஃபார்ம் ஆகுமா. So அப்ப ரெண்டுக்கு நடுவில் என்ன ஃபார்ம் ஆயிரும்? இன்டர்ஏட்ரியல் லோப்ஸ் will be formed into that. In the case of frog, a complete septum is there. நல்லா கவனிங்க. இந்த கேஸ் ஆஃப் த ஃப்ராக் வந்து எப்படின்னா இந்த ரெண்டு ஆரிக்கலுக்கு நடுவில் ஒரு செப்டம்னா சுவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ பேர்ட்ஸ்ல பொறுத்தளவு எப்படின்னா இன்கம்ப்ளீட் ஹேவிங் தட் ஓப்பனிங் இன் த சென்டர். பேர்ட்ஸ்ல வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குமா சார்? இந்த இடத்துல எப்படின்னா ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்குமா பேர்ட்ஸ்ல. அந்த ஓப்பனிங் பேர் தான் ஃபராமன் ஓவல். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாருங்க. ஃபராமன் ஓவல் இருக்கா, இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கா பாருங்க, இது பேர்ட்ஸ்ல இருக்கும். சரியா? இது கேட்க வாய்ப்பு இருக்கு சார். நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் ஃபராமன் ஆஃப் மேண்ட்ரோ மொட்டம் தான். நான் ஐ திங்க் பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் ஒரு டேபிளே கொடுத்துருப்பேன். ஃபராமனை நிறைய கொடுத்துருப்பேன். அது ஒரு 4 இல்ல 5 கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். அதை தாண்டி எல்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்டதே கிடையாது. சரியா? இந்த ஃபராமன் ஓவல் கேட்க வாய்ப்பு இருக்கு.
பேர்ட்ஸ்ல இட் பிகம் த க்ளோஸ்டு ஜஸ்ட் பிஃபோர் த கேட்ச் அவுட். இது எப்பன்னா நல்லா கவனிங்க, 2 ஆர்டிகிள் நடுவுல இந்த ஓப்பனிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ல இருந்து கேட்ச் அவுட் ஆகி வெளியே வருது பாருங்க சிக்கு, அப்ப இந்த பக்காவா இப்படி க்ளோஸ் ஆயிருமா சார் இந்த ஓப்பனிங். சரியா? சோ இதே மாதிரி மேமல்னும் டு இன்டர் ஏட்ரியல் செப்டம் டு டெவலப் தட் செப்டம் பிரீமியம் சொல்லுது, செப்டம் செகானியம் சொல்லுது. நம்ம சில நேரம் டாக்டர் சொல்லுவாங்க குழந்தைக்கு இதயத்துல ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டைன்னா பெரிய ஓட்டெல்லாம் இருக்காது, இந்த ஏட்ரியல் செப்டம் சரியா க்ளோஸ் ஆயிருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுதான் நம்ம ஹோல் அப்படின்னு சொல்றோம். ரைட். இந்த ஃப்ராக் பொறுத்தளவு இந்த வென்ட்ரிக்கிள் வந்து ஃப்ராக்ல வந்து சிங்கிளா தான் இருக்கும், சிங்கிள் சாம்பரா தான் இருக்கும். ஆம்னியாட்ஸ் தான் 2 சாம்பர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஆரிக்கிள் ஃபார்ம் ஆகும், ஒரு வென்ட்ரிக்கிள் ஃபார்ம் ஆகும். அடுத்த வென்ட்ரிக்கிள் அடுத்த டிவைட் ஆகி தான் பக்காவா இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் வென்ட்ரிக்கிள் இருக்கும். தேர்ட் அடுத்ததான் கம்ப்ளீட் வென்ட்ரிக்கிளா மாறக்கூடியது. சரியா? So this everything is the valve of the heart will be developed with that. The truncus articus develop the spiral valves. At the base of that 3 semicircular valves also develop that. The anteroventricular valves also will be developed. The opening of the sinus venosus, okay, in the right atrium to form that sinus atrial valves. எல்லாமே valves தான் கண்ட்ரோல் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ நான் எஸ், இந்த ஃபொராமன் ஓவலே அப்படிங்கிறது எதுல மட்டும் சார் காணப்படும் சொன்னீங்க? ஃபொராமனா ஓவலே எது? ஃபொராமனா அது வந்து பேர்ட்ஸ், சிக்கு பேர்ட். அது இன்கம்ப்ளீட் ஓப்பனிங். ஆக்சுவலா அது வந்து at the time of catch out, அந்த சிக்கு வந்து கேட்ச் அவுட் வருது பாத்தீங்களா, ஃப்ராக்ல பொறுத்தளவு கம்ப்ளீட்டா செப்டம் இருக்கும், பிரச்சனையே கிடையாது. பேர்ட்ஸ்ல தான் வந்து அந்த பொரிக்கும் போது அது வந்து க்ளோஸ் ஆயிருமா, சம்டைம் அது க்ளோஸ் ஆகிறதுனா தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், இப்ப நான் சொல்றது கடகடன்னு ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவேன், மெட்டீரியல் இருக்காது, எழுதுங்க ஃபாஸ்டா. 10 இல்ல, நான் இந்த சில ஃபெராமன் நீங்க என்னதான் நான் அங்க இருக்கு, பேசிக் ஆன்ல இருக்கு, அங்க இருக்குன்னு படிங்கன்னு சொன்னா நீங்க சரியா படிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் டிக்டேட் பண்ணிடுறேன். ஒரு ஹாஃப் பேஜ், ஒரு A4 ஷீட்ல ஒரு நான் இப்ப டிக்டேட் பண்றது ஹாஃப் பேஜ் வரும், அது மாதிரி எழுதுங்க. இல்லைன்னா ஃபாஸ்டா எழுதுங்க, பிறகு ஃப்ரீயா இருக்கும்போது நீட்டா எழுதி மெட்டீரியல் ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டிக்கோங்க. சரியா? ஃபாஸ்டா எழுதுங்க. நான் சொல்றதா எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இந்த சிங்கிள் சேம்பர் ஹார்ட், ஏன்னா இந்த யூனிட்ல இல்லாட்டாலும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த கொஸ்டின் வரும். சிங்கிள் சேம்பர் ஹார்ட் ஃபாஸ்டா எழுதணும். எக்ஸாம்பிள் இன்வெர்டிபிரேட்டா, இன்வெர்டிபிரேட்ஸ், ப்ரோகார்டேட்ஸ், ஒரே ஒரு சேம்பர் தான் இருக்கும். அடுத்து 2 சேம்பர் ஹார்ட், பிசியாலஜி கூட இந்த கொஸ்டின் வரலாம் சார், நான் சொல்றது பிசியாலஜி வரலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரலாம். பிசிஸோட ஹார்ட் வந்து எஸ் ஷேப்ல இருக்கும் சார், 2 சேம்பர் தான். இந்த மாதிரி ஒரு ஆரிக்கல் இருக்கும், ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். இது 2 சேம்பர் ஹார்ட். சரியா? for 3 சேம்பர் ஹார்ட் 3 சேம்பர் இருக்கும், 2 ஆரிக்கல், ஒரு வென்ட்ரிக்கல், 3 சேம்பர் ஹார்ட். இது இன்கம்ப்ளீட் டிவிஷனா இருக்கும். ஆம்பிபியன், ரெப்டைல்ஸ் சார், இது 6th யூனிட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6th யூனிட்ல டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் சிலபஸ் உண்டு, 6வது யூனிட் பிசியாலஜில, அதுல கேட்கலாம். ரெப்டைல்ஸ்னு போட்டுட்டு வித்தின் பிராக்கெட்ல எக்ஸப்ட் குரோக்கடைல்னு போட்டுக்கோங்க, ஏன்னா குரோக்கடைல் மட்டும் 4 சேம்பர் ஹார்ட் கேட்கலாம் கொஸ்டின். 3 சேம்பர் ஹார்ட் வந்து ஆம்பிபியன் அண்ட் ரெப்டைல்ஸா, அதுல குரோக்கடைல் மட்டும் எக்ஸெப்ஷனல் கேஸ், அது 4 சேம்பர். அடுத்தது 4 சேம்பர் ஹார்ட் பக்காவா டிவைட் ஆயிருக்கும். பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், ஃபாஸ்டா எழுதுங்க. பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் கமா குரோக்கடைல் சேர்த்துக்கோங்க இங்க. அடுத்தது அசசரி ஹார்ட், இன்செக்ட், accessory heart, insect. Venous heart, VENOUS, venous heart, fishes, மீன்கள். அடுத்து டியூபுலார் ஹார்ட், ஆர்த்ரோபோடா ஃபுல்லாவே டியூபுலார் ஹார்ட் தான் சார். ஆர்த்ரோபோடா இது டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். அடுத்தது பல்சடைல் ஹார்ட், PULSAT, பல்சட்டிங் அப்படின்னு போட்டாலும் சரி, இல்ல பல்சடைல் போட்டாலும் சரிதான். எக்ஸாம்பிள் அனலிடா,
mollusca, and Ambiaxis. Very important question. Ambiaxis. ஏன் சார் இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றீங்கன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும். ஆம்பியாக்சஸ் ப்ரோகார்டைட்டால என்ன டைப் ஆஃப் ஹார்ட்னு சொல்லுவாங்க? பல்சட்டிங் ஹார்ட். ரொம்ப முக்கியம் சார். அன்னலிடா, மொலஸ்கா, ஆம்பியாக்சஸ். சார் இந்த ஆம்பியாக்சஸும் ஆம்பிபியனும் எக்ஸாம்பிள கேட்டா எழுத்து கூட்டி வாசிச்சிருங்க. நீங்க கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு ஆம்பியாக்சஸ் ஆம்பிபியன் மாதிரி தெரியும், ஆம்பிபியன் ஆம்பியாக்சஸ் மாதிரி தெரியும். நீங்க ரீட் பண்ணும்போது தப்பா ரீட் பண்ணிட்டா ஆன்சர் தப்பா தான் போடுவீங்க, பாத்துக்கோங்க. அடுத்து 13 chambered ஹார்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். 13 இதயங்களை கொண்ட ஆர்கனிசம் என்ன? காக்ரோச். ஆக்சுவலா 13 இதயம்லாம் இருக்காது, 13 சேம்பர் இருக்கும். 13 chamber ஹார்ட் காக்ரோச். சார் எஸ் சார் 11th ஸ்டாண்டர்ட் இப்ப நியூ எடிஷன் புக்ல 12 சேம்பர்னு கொடுத்துருக்காங்க சார். ஆனா நெட்ல வெரிஃபை பண்ணா 13 சேம்பர் தான் வருது. அப்படியா? ஆமா சார். சரி பாத்துக்கோங்க. 13 தான் கரெக்ட். அப்படியா சார்? 11th 12 இருக்கு. ஆமா சார் 11th புது புக்ல சார், பழைய எடிஷன் புக்ல எல்லாம் 13 சேம்பர் தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. 12 சேம்பர் இல்ல அதுல கொடுத்திருக்கிறது. 12ன்றது அலரி மசில் சார். அது ஆலரி மசில் 12. அந்த அலரி அந்த மசில் அலரி மசில் Chamber 12 வந்து இருக்கு. ஆனா 13 சேம்பர் 13 தான் சார் இருக்கு. 13 தான் சார். ஆலரி மசில் இந்த மாதிரி இப்படி ஒரு மசில் வந்து அதுல பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி படம் போட்டுருப்பாங்க. அப்படி சரியா? அது 12. சரி 13 தான் சார் கரெக்ட். 13 chambers நீங்க போட்டு பாத்துக்கோங்க காக்ரோச். ஓகே சார், அடுத்து சொல்றது எழுதுங்க, நோட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமானது. ஹாவர்சன் வால்வ். நிறைய வால்வ் பத்தி சொல்றேன். நம்மளுக்கு தெரிஞ்ச 2 வால்வ் தான். அது தாண்டி என்னென்ன வால்வ்லாம் இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஹாவர்சன் வால்வ் அப்படி எழுதுங்க. present and the end of opening of precavals. Opening of precavals. The Haverson valve. அடுத்தது Eustachian valve. இது எப்படின்னா present and the opening of post caval. இங்க ப்ரீ கேவல் சொன்னல சார், இது போஸ்ட் கேவல். Eustachian valve. அடுத்தது செமி லூனார் வால்வ். present and the opening of aorta. from எங்க இருந்து போகும் தெரியுமா உங்களுக்கு? செமிலூனார் வால்வ், வென்ட்ரிக்கிள். செமிலூனார் வால்வ். அடுத்தது இது எல்லாருக்கும் தெரியும், எதுனா கரோனரி வால்வ். இதுக்கு இன்னொரு பேரு தான் திபேசியன் வால்வ் சொல்லுவாங்க. திபேசியன் வால்வ். கரோனரி வால்வ் எல்லாருக்கும் தெரியும், கரோனரி சைனசஸ்ல இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. கரோனரி வால்வ்னு சொன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. திபேசியன் வால்வா, இது என்ன புதுசா இப்படி ஒரு வால்வு காட்டுல இருக்கா அப்படி யோசிப்போம். present in the opening of coronary sinuses. present the opening of coronary sinuses. சரியா? அடுத்து இந்த மூணு ஃபெராமன் மட்டும் நான் ஃபெராமன் ஆஃப் மான்ரோ ஐட்டர் உங்களுக்கு தெரியும். சரியா? ஏற்கனவே சொன்னதான். இப்ப இது லேட்டரல் வென்ட்ரிக்கிள், அந்த கரோனரி வால்வ் coronary valve and Tibetan valve. coronary sinuses. அதோட ஆன்சர் and that the present and the opening of coronary sinus. Coronary sinus. இங்க பாருங்க, இது 1 and 2 ventricle, இது 3rd ventricle, இது 4th ventricle. இந்த ஓப்பனிங் பேர் தான் நான் foramen of Manroன்னு சொல்றேன். இந்த ஓப்பனிங் பேர் தான் ஐட்டர் இல்லைன்னா aqueduct cervicis அப்படின்னு சொன்னேன். சரியா? அதே மாதிரி ஃபெராமன்ல வேற என்னன்னா ஒரு 3 கொஸ்டின் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன், இல்லைன்னு நீங்க சரியா படிக்க மாட்டீங்க அந்த ஏரியாவை. அது சொல்றது எழுதுருங்க. ஃபெராமன் ஆஃப், கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன ஓவல். இதுக்கு ஆன்சர் எழுதுங்க. கொஸ்டின் இதான் ஆப்ஷன். சரியா? present between the two auricles. present between the two auricles during embryonic stage.
அது இப்ப கூட ஒரு கொஸ்டின் கேட்டீங்களே, அது ஃப்ராகா என்னன்னா சிக்கிள் தான் மெயினா, பேர்ட்ஸ் தான். நீங்க இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துலயும் இருக்கும். அதுக்காக வந்து அது க்ளோஸ் ஆயிரும். ஈவன் நம்மளுக்கும் இருக்கும், க்ளோஸ் ஆயிரும். சரியா? பட் அது வந்து மேக்ஸிமம் சிக்க தான் சொல்லுவாங்க. பிரசன்ட் பிட்வீன் த டூ ஆரிக்கிள்ஸ் டூரிங் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். ஃபெராமனா ஓவல். அடுத்தது ஃபோசா ஓவாலிஸ். இது என்ன சார்னு கேட்டா, நல்லா கவனிங்க. இது எப்படி சொல்லலாம்? ஃபெராமனா ஓவல் என்ன சொன்னேன்? அந்த ஆரிக்கிள் பிக்சர் வச்சே சொல்றேன். இது 2 ஆரிக்கிள் சார். ஓகேவா? இது ஒரு வென்ட்ரிக்கிள். சரி, வென்ட்ரிக்கிள் விட்டுருங்க. இந்த ஆரிக்கிள்ல இப்படி வந்து இப்படி ஒரு சின்ன டிப்ரெஷன். சரியா? இதெல்லாம் லேயர்னு வச்சுக்கோங்க, நல்ல திக் லேயர். அப்போ ஃபர்ஸ்ட் இப்படி ஓப்பனிங் இருந்திருக்கு. இது டிஸ்டிங்விஷ் பண்றதுக்காக இப்படி நான் காமிக்கிறேன். இப்படி ஒரு ஓப்பனிங் இருந்திருக்கு. அந்த ஓப்பனிங் பேர் தான் ஃபெராமனா ஓவல்னு சொல்றோம். இது அட் த டைம் ஆஃப் கேட்ச் அவுட் ஆகும்போது 2 இப்படி க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனாலும் சின்ன இப்படி ஒரு பள்ளம் மாதிரி இருக்குமா சார்? ஓகேவா? இந்த பள்ளத்துக்கு பேர் தான் சார் ஃபோசா ஓவாலிஸ். சொல்றது எழுதுங்க. In adult, foramina oval is closed. Foramina oval is closed. இந்த இடத்துல எழுதுங்க. But and leaves the depression. Depression பள்ளம். இப்படி ஒரு பள்ளம். Depression ஒரு பள்ளம். Leave the ஒரு அந்த க்ளோஸ் ஆனாலும் ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தும். அதாவது leaves the depression. அந்த டிப்ரெஷன் பேர் தான் என்னது? ஃபோசா ஓவாலிஸ். இந்த ரெண்டுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க சார். சரியா? இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. ஃபெராமனா ஓவல் வேற, ஃபோசா ஓவாலிஸ் வேற. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒன்று சொல்றேன் பாருங்க. ஃபெராமன் ஆஃப் பாபிஜி. இது என்ன சார்னா, பிரசன்ட் பிட்வீன் த டூ வென்ட்ரிக்கிள். இங்க பிரசன்ட் பிட்வீன் த டூ வென்ட்ரிக்கிள். அவ்வளவுதான் சார். இப்ப மேக்சிமம் அங்க ஃபெராமனா ஆஃப் மேன்ரோ சொன்னல, இங்க ஒரு 3 சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல கொஸ்டின் வராது சார். இதெல்லாம் மேக்சிமம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நான் சொல்லியிருக்கேன். சரியா? ரைட். ஸோ இது மெட்டீரியல் இருக்காது. நான் இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, போதும் சார். ரொம்ப போட்டு இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ரைட். சோ அடுத்து கம் டு தி பாயிண்ட். எஸ் சார், பெராமனா ஓவல்ஸ் வந்து the present chick and mammals தான். இல்ல அப்படின்னு கிடையாது. ஒரு டிப்ரெஷன் அவ்வளவுதான். நீங்க ரொம்ப அது எதுன்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டா சொல்லுங்க. இல்லனா சிக்கல் தான் நம்ம மெயினா எல்லா புக்லயும் சொல்லியிருப்பாங்க. பட் நம்மளையும் இருக்கும். அதான் நான் சொன்னல, நம்ம இதயத்துல ஓட்டை இருக்குன்னா இந்த ஓட்டை க்ளோஸ் ஆகணும். சம்டைம் க்ளோஸ் ஆகலன்னா பிரச்சனை. இத டாக்டர் சொல்லுவாங்க. சரியா? அந்த டிப்ரெஷன் பேர் தான் ஓவாலிஸ்னு சொல்றோம். சரியா? ரைட். So right, come to the point. Next, development of kidney. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? கிட்னி டெவலப்மெண்ட் பார்க்க போறோம். சரியா? எஸ். சீக்கிரம் கிட்னி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா டெவலப் ஆகும். அது டெவலப்மெண்ட்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கிட்னி டெவலப்மெண்ட். சரியா? சரி, ஒவ்வொன்றா நம்ம அது எப்படின்னு பார்ப்போம். கிட்னி டெவலப்மெண்ட் எப்படின்னு பார்ப்போம். ரைட், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது, இட்ஸ் a mesodermal origin. ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான். இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த இப்ப இங்க ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல அங்கேயும் நம்ம கிட்னி பத்தி டிஸ்ட்ரிபியூஷன் படிப்போம். இதை விட ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட். எப்படி நம்ம பிரசன் சப்ளான், மீசன் சப்ளான், ராமன் சப்ளான்ல பிரைன் ஃபார்ம் ஆச்சோ, அதே மாதிரி ஒரு கிட்னி வந்து டக்குன்னு கிட்னியா ஃபார்ம் ஆகாது. டெவலப்மெண்ட் ஆஃப் கிட்னில மீசோடோமல் ஆரிஜின்ல ஃபர்ஸ்ட் ப்ரோநெஃப்ரோஸா ஃபார்ம் ஆகும். அடுத்தது மீசோநெஃப்ரோஸா ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்து இந்த இருக்கு பாருங்க, மீசோநெஃப்ரோஸா ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்து மெட்டாநெஃப்ரோஸா ஃபார்ம் ஆகும். ப்ரோநெஃப்ரோஸ், மீசோநெஃப்ரோஸ், மெட்டாநெஃப்ரோஸ். இப்படித்தான் ஒவ்வொரு லோயர் அனிமல் வந்து ஹையர் அனிமல் வரைக்கும் ஃபார்ம் ஆகும். The intermediate generally the mesodome into that kidney, the name we are called as a nephrostome. இது லோயர் இன்வெர்டிபிரேட்டால நீங்க படிச்சிருப்பீங்க, நெஃப்ரோஸ்டோம் சொல்லிட்டு. சரியா? இல்ல ப்ரோநெஃப்ரோஸ் இட்ஸ் டெவலப்மெண்ட். ப்ரோநெஃப்ரோஸ்னா மேக்ஸிமம் ப்ரோநெஃப்ரோஸ் டெவலப்மெண்ட் தான் ஆன்டீரியர் ரீஜன். மீசோநெஃப்ரோஸ் டெவலப்மெண்ட் தான் இங்க இருக்கு பாருங்க.
Mesonephros will develop into the middle region. Metanephros develop into the caudal region. Caudal na kadesi. Nematophic plate, ஒரு பிளேட் எப்படி நம்ம ஹார்ட் சொன்னோமோ, சாரி ஹார்ட் கிடையாது, பிரைன்ல சொன்னோமோ அதே மாதிரி இங்க ஃப்ரண்ட்ல, மிடில்ல, பேக்ல அந்த மாதிரி. சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரோநெஃப்ரோஸ் இஸ் த ஃபங்க்ஷனல் கிட்னி இன் த அடல்ட். சரி, இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன், அதான் முக்கியம். சும்மா வளன்னு பேசுறதை விட கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லணும், அதான் முக்கியம். இதுல 6th யூனிட்லயும் கொஸ்டின் வரலாம், ஃபர்ஸ்ட் யூனிட்லயும் வரலாம், இந்த யூனிட்லயும் வரலாம். கேட்கிற கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு அனிமலை கொடுத்துட்டு எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல என்ன டைப் ஆஃப் கிட்னின்னு கேட்பாங்க, அடல்ட் ஸ்டேஜ்ல என்ன டைப் ஆஃப் கிட்னின்னு கேட்பாங்க. இதுதான் கொஸ்டின். அப்ப எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல ப்ரோநெஃப்ரோஸா இருக்கும், அடல்ட்ல மீசோவா இருக்கும். எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல மீசோவா இருக்கும், அடல்ட்ல மெட்டாவா இருக்கும். இதுதான் கொஸ்டின். அப்ப கொஸ்டின் எப்படி கேட்டிருக்குன்னு பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். எனவே இந்த ஆப்ஷன்ல இந்த 3 தான் இருக்கும், ப்ரோ, மீசோ, மெட்டா. மெட்டா தான் பக்கா கிட்னி நம்மளுக்கு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மெட்டா. ரைட், இப்ப கம் டு த பாயிண்ட். ப்ரோநெஃப்ரோஸ் இட்ஸ் a functional kidney of adult cyclostomes. பாத்துக்கோங்க, அடல்ட்டோட சைக்ளோஸ்டோம் ப்ரோநெஃப்ரோஸ். அதர் வெர்டிபிரேட்ஸ் இட்ஸ் ஒன்லி தட் எம்பிரியானிக் ஸ்டேஜ். பாத்துக்கோங்க, மற்ற வெர்டிபிரேட்ஸ் ஃபுல்லாவே ப்ரோநெஃப்ரோஸ் எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல தான் ப்ரோநெஃப்ரோஸா இருக்குமா. மீசோநெஃப்ரோஸ் ஃபங்க்ஷனல் கிட்னி ஆஃப் த அடல்ட் ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன். இதான் கொஸ்டின். ஆம்பிபியன்ல அடல்ட் ஆம்பிபியனுக்கு என்ன டைப் ஆஃப் கிட்னி அப்படின்னு கேட்பாங்க. கிட்னில என்ன டைப்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, ப்ரோவா, மீசோவா, மெட்டாவா. இதே இது எம்பிரியானிக் கிட்னி பொறுத்தளவு ஆம்னியாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ், அங்க எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல மீசோநெஃப்ரோஸா இருக்குமா. நீங்க எவ்வளவு சில பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோ வரும், அதுக்கடுத்து மீசோ வரும், அதுக்கடுத்து மெட்டா வரும். இவ்வளவுதான். மெட்டாநெஃப்ரோஸ் பொறுத்தளவு இது எப்படின்னா, the adult kidney of amniotes develop in the frog. I mean, pronephros, mesonephros develop into that amniotes. All 3 type of that nephron will be developed after one by one. Pro form ஆகும், meso form ஆகும், meta form ஆகும். So the development of kidney, we can very good example for the recapsulation theory. இது recapsulation theory இந்த எவல்யூஷன்ல படிச்சிருப்பீங்க, ஹெக்கல், எர்ன்ஸ்ட் ஹெக்கல் சொல்லியிருப்பாரு. ரைட், இப்ப நான் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். எப்படி நம்ம ஃபோர் பிரைன், மிட் பிரைன், கைன் பிரைன் பார்த்தோமோ அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போறது டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோநெஃப்ரோஸ். அதான் ஹெட் கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோநெஃப்ரோஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் கிட்னி. It's consist of the pronephric tubules and the pronephric duct. In chick, maximum chickle தான் சார், நம்ம ஈஸி நம்மளால பார்க்க முடியும், அதுக்காக சிக்கல் தான் இதை எடுப்பாங்க. Pronephric tubules to develop from that nephrostomes lying between the 5th and 6th somites. Somites அப்படின்னு சொல்றது எப்படின்னா, இது அதுல நீங்க இதுல பார்க்கலாம், மைக்ரோஸ்கோப்ல அழகா பார்க்கலாம். ஒரு சிக்கன் டெவலப்மெண்ட்ல இந்த மாதிரி இப்படி வரிசை அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது எத்தனை சொமைட்ஸ் இருக்குது, அதை வச்சுதான் இது எத்தனை ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கல்ல கேட்பாங்க. அந்த சொமைட்ஸை கவுண்ட் பண்ணி தான் இது இத்தனை ஹவர்ஸ் சிக் எம்பிரியோ அப்படின்னு சொல்லணும். இதுல 5th and 6th சொமைட்ஸ்ல இந்த நெஃப்ரோஸ்டோம்ஸ் இருக்குமா. சரியா? இன் ஃப்ராக் பொறுத்தளவு லையிங் பிட்வீன் த 2nd and 4th செக்மெண்ட்ல இருக்குமா. only the 3 parts of the pronephros tubules will be appear into that. Okay, இது ஒரு ஃபர்ஸ்ட் இப்படிதான் ப்ரோநெஃப்ரோஸ் முத ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த மாதிரி தான் ப்ரோநெஃப்ரோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அட் த டெவலப்மெண்ட் ஆஃப் மீசோநெஃப்ரோஸ், இது அது வந்து ஹெட் கிட்னினா இது மிட் கிட்னி, எம்ஐடி மிட் கிட்னி. மீசோநெஃப்ரோஸ்னா மிடில்ல. இந்த பிக்சரே பாருங்களேன். அப்ப மீசோநெஃப்ரோஸ் ஃபார்ம் ஆகும்போது இந்த ப்ரோநெஃப்ரோஸ் அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆயிடும் பாருங்க, அழிஞ்சிட்டே வருது பாருங்க. அப்ப ப்ரோநெஃப்ரோஸ் கூட கொஞ்சம் இது பெட்டரா டெவலப் ஆகுது. இங்க பாத்தீங்களா, இது cyclostomes except myxinoid, the fishes, amphibians. It's a functional kidney, adult kidney. The function of embryonic stage la பொறுத்தளவு reptiles, birds, mammals. நல்லா கவனிங்க, நம்மளுக்கு வந்து embryonic stageல reptiles, birds, mammals ல வந்து mesonephric. சிக்கு வந்து mesonephric tubule developed from that 13th to 13th இருந்து 30th செக்மெண்ட்ஸ்ல இருக்குமா. frogles 7th to 12th. ஆனா இந்த அளவுக்கு கொஸ்டின் வந்தது இல்ல, இருந்தாலும் பார்த்துக்கோங்க, நான் கேட்பேன் பேர் சொல்லிட்டேன். சரியா? டிஆர்பில கேட்கறாங்களா இல்லையோ, நான் கொஸ்டின் கேட்பேன். சரியா? ரைட், க்ளோஸ் டு தட் நெஃப்ரோஸ்டோம் each that mesonephric tubules develop that a cup-like structure. இப்ப பாருங்க, இந்த படத்துல பாருங்க, சின்ன இப்படி கப்பு மாதிரி இப்படி ஃபார்ம் ஆயிருச்சா. இந்த படத்தை பாருங்க, இது பார்த்தா பவுமான் கேப்சூல், அதுக்குள்ள அப்படியே ஒரு ரெட் கலர்ல உள்ள போகுதா, அது பேர் தான் என்னது, glomerulus. The Malpighian capsules together to form the primary and secondary mesonephric tubules and mesonephric duct. இதான் Wolffian duct ன்னு சொல்லுவாங்க.
இதுக்கடுத்து கலெக்டிங் டக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க ப்ரோநெஃப்ரோஸ்ல இருந்து மீசோ ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது மீசோல இருந்து தான் மெட்டா ஃபார்ம் ஆகும். அது டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டா நெஃப்ரோஸ். இது ஃபங்க்ஷனல் கிட்னி ஆஃப் அடல்ட் அம்னியாட்ஸ். Almost dual in origin. One part developed into that mesonephric duct, other part developed into that nephrostome. ஒன்னு வந்து mesonephric ductல இருந்து டெவலப் ஆகுமா, இன்னொன்னு வந்து nephrostome சொல்லுவாங்க, அதுல இருந்து டெவலப் ஆகுமா சார். ஸோ அப்ப இது கிட்னி மட்டும் கிடையாது, யூரிட்டர், பெல்விஸ், கலெக்டிங் டியூப், that everything developed from that mesonephric duct. Distal end of that metanephric and diverticle into that pelvis, kidney. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்களா, இந்த இடத்துல பக்காவா ஒரு கிட்னி ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நம்மளுக்கு எப்படி இருக்கு கிட்னி, அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதான் மெட்டா. ஏன்னா கேலிக்ஸ், போஸ்டீரியர், மேஜர் கேலிக்ஸ், மைனர் கேலிக்ஸ், சரியா, அந்த கலெக்டிங் டியூப், தட் எவ்ரிதிங் வில் பி, இட் வில் பி டெவலப்மெண்ட் டு தட் பக்கா ஃபுல்லாவே டெவலப் ஆயிருமா, சரியா. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் கிட்னி டெவலப்மெண்ட். ஒரு கிட்னி வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரோ, மீசோ அண்ட் மெட்டா, இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகும், சரியா. ரைட். ஸோ போதும். இதுல இவ்வளவு நேரம் நடத்துனதுல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ மொத்தமே 4 ஆர்கன் தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். இந்த 4 ஆர்கன்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா. அதை பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்த டாபிக் போறோம். அடுத்த டாபிக் வந்து ஃபீட்டல் மெம்பரைன், 103 பேஜ் நம்பர். ஸோ ஃபீட்டல் மெம்பரைன் தட் இஸ் பிளாசண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபீட்டல் மெம்பரைன் தான் நம்ம மெயினா சொல்லக்கூடியது வந்து பிளாசண்டா ஃபார்மேஷன். எப்படி வந்து எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன்ஸ் சொல்லக்கூடியது. இதுல வந்து ஒரு எம்பிரியானிக் மெம்பரைன் எக்ஸ்ட்ரா எப்படிலாம் ஃபீட்டல் மெம்பரைன் இருக்கும், அதுல என்னென்ன இருக்கும், அதை பத்தி சொல்றதுதான் ஃபீட்டல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். பேஜ் நம்பர் 103 சார், மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 103 எடுங்க. ஸோ 103ல இது என்ன சார் ஃபீட்டல் மெம்பரைன், நம்ம சிலபஸ்ல அடுத்த டாபிக் இதுதான் நான் வச்சுக்கோங்க. 7th யூனிட்ல டெவலப்மெண்ட் பயாலஜில செல் டிஃபரன்சியேஷன், அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன் அப்படின்னு இருக்கும். எக்ஸ்ட்ரா எம்பிரியான், இது யூஜுவலி உண்டு, எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன், சரியா. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பட் ரொம்ப ரேரா தான் கேட்கறாங்க இதுல, சரியா. ரைட். இதுல ஃபீட்டல் ஒரு ஃபீட்டஸ் சுத்தி இருக்கிற மெம்பரைன் தான் ஃபீட்டல் மெம்பரைன் சொல்றோம். During the development, the fetal membranes are formed from trophoblast. Last year கேட்ட கொஸ்டின் சார். இந்த லைன் அப்படியே கேட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் லைன் போன வருஷம் இந்த லைன் மாறாம டிஆர்பில கேட்டாங்க. ட்ரோபோபிளாஸ்ட். இது ஏற்கனவே நான் எப்ப நடத்தும் போது சொல்லிட்டேன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃபர்டிலைசேஷன் நடத்தும் போதே சொல்லிட்டேன். இந்த லைன் அப்படியே டிஆர்பில கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் லைன். இது மேக்ஸிமம் நான் டைப் அடிச்சிருப்பேன், புக்ல இருந்து எடுத்து டைப் அடிச்சிருப்பேன். இந்த மெட்டீரியல் ஜெராக்ஸ் இருக்காது. சரி, ரைட். ஸோ த மெம்பரைன் அண்ட் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் டூரிங் த டெவலப்மெண்ட். ஃபீட்டல் மெம்பரைன் பொறுத்தளவு ஈவன் த ரெஸ்பிரேஷன், நியூட்ரிஷன், எக்ஸ்கிரீஷன், ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி 4-5 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னா பார்க்கணும் இந்த யோக் சாக். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல யோக் சாக் லான்ச் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து ஆம்னியான் மேல குடிச்சிருக்கேன். மூணாவது வந்து கோரியான். நாலாவது வந்து அலண்டைஸ். ஓகேவா? இந்த 4 தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க மெட்டீரியல் நான் பேஜ் நம்பர் 103ல இந்த மேனுவலாவும் வரைஞ்சிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுல ஃபீட்டல் மெம்பரைன்ல ஃபர்ஸ்ட் யோக் சாக், இதான் யோக் சாக். நான் மெட்டீரியல மேனுவலா வரைஞ்சிருக்கிறதுல பாருங்க, இது வந்து இந்த டாட்டா இருக்கும், அடுத்தது கொஞ்சம் திக்கா அப்படி டாட் இல்லாம ஒரே லைனா இருக்கும். ஒரே லைனா இருக்கிறது வந்து இன்னர், டாட்டா இருக்கிறது வந்து அவுட்டர். அதே மாதிரி எங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது கோரியான்ல ஒரு மாதிரியா இருக்கும், அலாண்டாய்ஸ்ல ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப இது வந்து மீசோடோம், இது எண்டோடோம் சொல்லுவாங்க. அவுட்டர் மீசோடோம், இன்னர் எண்டோடோம். நான் அந்த மெட்டீரியல் பக்காவா கொடுத்துருப்பேன் 103ல பேஜ் நம்பர். சரி, யோக் சாக் இட்ஸ் ஸ்பிளிட் பை தட் எண்டோடோம் அண்ட் மீசோடோம். So actually in that amount of yolk, inner வந்து எண்டோடோம், அவுட்டர் வந்து மீசோடோம், இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஆக்சுவலி இதோட ரோல் என்ன சார் யோக் சாக் அப்படின்னு கேட்டா, இட்ஸ் வெல் டெவலப்டு. நம்மளுக்கு பெருசா இருக்காது, பட் இந்த கேஸ் ஆஃப் த ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் புரோட்டோதீரியன் மேமல்ஸ்க்கு வெல் டெவலப்டு. ஏன்னா they produce the digestive enzymes which dissolve that yolk, உள்ள yolk ஃபுல்லா dissolve பண்ணணும் and absorb the dissolved the yolk and supply the development of embryo for nutrition. ஏன்னா இந்த எம்பிரியோ இந்த இடத்துல இதான் சரி எம்பிரியோ, இது என்னமோ நினைச்சிடாதீங்க, இதான் ஒரு பேபி மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்தா பேபிக்கு ஃபுட்டு போகும்.
particular reptiles, birds, the absorption dissolve that yolk and the nutrition keep, and also வேற முக்கியமான ரோல் என்ன சார் யோக் சாக்னா, the keep the embryo in the proper position. அது அந்த ஒரு எக்கை நம்ம எங்கிட்டு ரொட்டேட் பண்ணாலும் அந்த எக் பொசிஷன் மாறாம இருக்கிறதுக்கு யோக் சாக் தான் காரணம்னு சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்த ரெண்டாவது ஆம்னியான். to form the development of head fold and tail fold அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இங்க இருந்து அந்த ஆம்னியான்னு சொல்றது இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லாவே ஆம்னியான் தான். எம்பிரியோ சுத்தி இருக்கக்கூடியது ஃபுல்லாவே மெயினா. அப்ப மேடப் ஆஃப் தட் இன்னர் எக்டோடம் அவுட்டர் மீசோடம் the protect that embryo from that injury. இங்க பாருங்க, இதுல ஃபுல்லா என்ன இருக்கும்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். இந்த கேவிட்டிக்கு பேர் ஆம்னியாட்டிக் கேவிட்டி. இதுல உள்ள ஃப்ளூயிடுக்கு பேர் தான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிடை தான் நம்ம வந்து த்ரூ இன்ஜெக்ஷன் மூலம் நம்ம எடுத்து என்ன செய்வோம்னா அந்த ஜெனட்டிக் டிசீஸ்லாம் இருக்கா இல்லையா, இல்ல செக்ஸ் அதாவது கேரியோகிராம் சொல்லுவோம்ல, கேரியோ டைப் குரோமோசோம் அரேஞ்ச் பண்றது, அது ஃபுல்லா இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுத்து தான் நம்ம பார்ப்போம். இது பேர் தான் ஆம்னியோசென்டாசிஸ் அப்படின்னு ஒரு முறை. டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் இது. சரியா? ரைட். இதோட ரோல் என்னன்னா டு ப்ரொடெக்ட் த எம்பிரியோ ஃப்ரம் இன்ஜுரி. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணணும், தண்ணி குடஞ்சிருச்சு, தண்ணி குடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து அந்த ஆம்னியான் வந்து வெடிச்சிருச்சு, அதான் அந்த மாதிரி தண்ணி குடம் நம்ம கலைகளை சொல்லக்கூடியது. சரியா? ரைட். ஸோ அப்போ இந்த எம்பிரியோ வில் பி டிஸ்ட் உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. டு அவாய்ட் தட் அட்மிஷன் ஆஃப் தி எம்பிரியோ. ரைட், போதும். அது ஆம்னியான். அடுத்தது கோரியான் சார். கோரியான் இந்த மூணாவது பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க. அவுட் மோஸ்ட் ஃபால்ஸ் அண்ட் சிரோசான்னு சொல்லுவாங்க. during the development, the formed during development of amnion. It's a made up of outer வந்து ectodome, inner வந்து mesoderm. இதோட ரோல் என்னன்னா ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். லேட்டர் தி ஸ்டேஜ் த கோரியான் டு ஃபியூஸ் வித் தட் அலண்டைஸ். கவனிங்க, இது சுத்தி இருக்கிறது தான் கோரியான். ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க, இது ஒரு இங்க என்ன இருக்குது அலண்டைஸ். இந்த இருக்கு பாருங்க, இந்த அலண்டைஸ் இந்த கோரியான் ரெண்டு சேர்ந்து தான் அந்த பிளாசண்டா ஃபார்ம் ஆகுமா. பிளாசண்டல் கோரியானிக் வில்லை அப்படின்னு பாத்தீங்களா, இது அலண்டோ கோரியான் பிளாசண்டா. இப்படிதான் இந்த இடத்துல தான் பிளாசண்டா ஃபார்ம் ஆகி யூட்ரஸ்ல வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்குமா. சரியா? அடுத்து அலண்டைஸ் சாக் லைக் ஸ்ட்ரக்சர், ஆல்மோஸ்ட் கைன் பிரைன். இது இந்த சாரி நாட் பிரைன், நீ பிரைன்ல இருந்து வெளியே வரல பாருங்க. கைன் கட், இது ஃபோர் கட், மிட் கட், கைன் கட் சொல்ற மாதிரி எம்பிரியோட. இன்னர் வந்து எண்டோடம், அவுட்டர் வந்து மீசோடம் இருக்கும். லேட்டர் ஸ்டேஜ் ஃபியூஸ்டு வித் கோரியான். நான் இந்த அலண்டைஸ் கோரியானோட ஃபியூஸ் ஆகி அலண்டோ கோரியானா மாறும். இதோட ரோல் வந்து ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் அதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஆம்னியான், கோரியான், அலண்டைஸ் பத்தி நான் சில டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்க. பேஜ் நம்பர் 104ல ஒரு 2 முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னாவே அதை விட்டுறாதீங்க. ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் சார், புதுசா ஒன்றும் கிடையாது சார். அது போத் பிளாஸ்டோபோர் அண்ட் பிரிமிட்டிவ் ஸ்டிக் இட் வில் பி ஆக்ட் அஸ் எ ஆர்கனைசர். அப்போ ஒரு ஆர்கனைசர்னா பிரிமிட்டிவ் ஸ்டிக் சொல்லலாம், பிளாஸ்டோபோர் சொல்லலாம். அது சிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஹான்சன் நோட், இட்ஸ் ரெப்ரசன்ட் பை த டார்சல் லிப். அந்த கேஸ்ட்ரேஷன் பீரியட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபுல்டு வித் தட் பிளாஸ்டோசில், தட் இஸ் கால்ட் அல்பினிசம். நான் வச்சுக்கோங்க, நீங்க பிளாஸ்டோல உள்ள அது வந்து அல்பினிசம் நேச்சர். பிளாசண்டா நன்னி நடத்தல சார், இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின். பிளாசண்டா நீ நடத்தல. நம்மளுடைய ஹியூமனுடைய பிளாசண்டா என்னன்னா ஹீமோகோரியல் பிளாசண்டா. மறந்துடாதீங்க, நான் நடத்தல, நீ தான் நடத்துவேன். ரைட். இந்த கான்செப்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொன்னாவே இது லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன். ஸ்பீமேனா மறந்துடாதீங்க. ஸ்டடி அபவுட் அப்நார்மல் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் தான் நம்ம டெரட்டாலஜின்னு சொல்லுவோம். ஃப்ராக் ஜைகோட் அதை பத்திலாம் வான் பியர் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபீட்டல் மெம்பரைன் லாஸ்ட் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். ஃபீட்டல் மெம்பரைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை tropoblasts. ஓகேவா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் fetal membrane. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பிளாசண்டா. ஓகே, பிளாசண்டா கான்ஜென்டல் டிசீஸ், ஏஜிங். ஸ்லோ சார். நான் இன்னைக்கு பிளாசண்டாலாம் முடிச்சு கான்ஜென்டல் டிசீஸ் வரைக்கும் முடிக்கலான்னு பார்த்தேன். சரி, எனிவே நோ ப்ராப்ளம். ஏன்னா பிளாசண்டா வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். சும்மா இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். பிளாசண்டா பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்கேன். ஏன்னா அது 1/2 hour மேலே ஆயிடும். இருந்தாலும் பிளாசண்டா பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். நீங்க இந்த எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல இந்த பார்த்தீங்களா, இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன டயக்ராம் தான்.
அந்த ஆம்னியான் கோரியான் அலாண்டாய்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, எம்பிரியோ எப்படி டெவலப் ஆகும், அந்த பிளாசண்டா வழியா எப்படி அந்த யூட்ரஸ்ல வந்து கனெக்ட் ஆகுது, அந்த பிக்சருக்காக தான் இதை நான் சொன்னேன். ஒரு யூட்ரஸ்ல எம்பிரியோ வந்து எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே ரைட். பிளாசண்டா நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளாசண்டா இருக்குது. சரியா, அதுல ஒன்னா வேணா பார்ப்போம். ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்றேன். பிளாசண்டா அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன சார் சொல்லுவோம், இட்ஸ் யாருக்கு இருக்கும் யாருக்கு இருக்காது. The placenta is absent in the prototherian mammals. Prototherian mammals இருக்காது. Present in the metatherian, eutherian. Eutherian உண்மையான பிளாசண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டாத்திரியா கூட வந்து ஃபால்ஸ் பிளாசண்டா தான் சொல்லுவோம், கங்காரு அதுக்கெல்லாம். சரியா, இதுல மெயினா வந்து 2 டைப்பா நம்ம பிளாசண்டா சொல்லுவோம் சார். 2 டைப். ஒண்ணு வந்து என்ன சொல்லுவோம்னா, இதுல டைப்ஸ் ஆஃப் பிளாசண்டா இருக்கு, நான் பார்ப்போம் ஒரு நிமிஷம். ஃபீட்டல் மெம்பரேன், அதாவது யோக்சேக் பிளாசண்டா 2 டைப் இருக்குது. ஒன்னு வந்து யோக்சேக் பிளாசண்டா, இன்னொன்னு வந்து அலண்டோ கோரியானிக் பிளாசண்டா. இதை என்ன பேசிஸ் சார் யோக்சேக் பிளாசண்டா அலண்டோ கோரியன் பிளாசண்டா அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு நிமிஷம் இந்த டயக்ராம் காமிக்கலாம் பாருங்களேன். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் பாருங்க, இது யோக்சாக். ஓகேவா, கலர் மாத்து. இது வந்து யோக்சாக். அதுக்கு அடுத்து என்ன சொன்னோம், யோக்சாக் பிளாசண்டா. Placentas are formed with the help of the yolk sac, but this connection வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப 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 வீக்கா இருக்கும். இந்த யோக் சாக் இருக்குல்ல சார், இதுல இருந்து பிளாசண்டா ஃபார்ம் ஆகும் சார். இதான் யோக் சாக் பிளாசண்டா. Easy to broken in early. If the nutrition also, that embryo will be stopped into that. So the birth to immature young ones, it will be takes place. This condition ovoviviparous. அதான் சொன்னேன் கங்காரு. இப்ப கங்காருல நீங்க பாத்திருப்பீங்க, கங்காருக்கு வந்து ஏன் அது வந்து இம்மெச்சூராவே பர்த் ஆயிருது அப்படின்னு கேட்டா, பிரச்சனையே அங்க என்னன்னா யோக்செக் பிளாசண்டா, இம்மெச்சூர் யங் ஒன்ஸ். அதுதான் வந்து அந்த மெச்சூர் இன்னும் சரியா மெச்சூர் ஆக முன்னாடியே டெலிவரி ஆயிரும் சார். அததான் அதுக்கு முன்னாடி வயித்துல இருக்க ஒரு பவுச் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ள போட்டு வச்சுக்கிறோம். அதுல ஃபீடிங் கிடைக்கும். அதுல நிப்பில் இருக்கும், உள்ள நிப்பில் இருக்கும். நிப்பில்ல வந்து மில்க் சிந்தேஸ் பண்ணும். அதை சாப்பிட்டுட்டு ஓரளவு அது டெவலப் ஆகிற வரைக்கும் உள்ளேயே வச்சுருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப என்ன, ஏன் வந்து கம்ப்ளீட் பிளாசண்டா இருந்தா வச்சுக்கோங்களேன், அது கம்ப்ளீட் டெவலப் ஆகிறது வரைக்கும் அது உள்ளேயே எல்லாமே டெவலப் ஆன பிறகு டெலிவரி ஆகும். இங்க அப்படி கிடையாது. மார்சூபியல்ஸ், அதான் மெட்டாதீரியன்ஸ் சொல்றேன். நான் சொன்ன பாத்தீங்களா, இன்கம்ப்ளீட் மெட்டாதீரியன்ஸ்ல. இதான் யோக்ஸ். அது பிரச்சனை என்னன்னா யோக்சேக் பிளாசண்டா தான் பிரச்சனை. அது வந்து ட்ரூ பிளாசண்டாவே கிடையாது, ஃபால்ஸ் பிளாசண்டா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு ட்ரூ பிளாசண்டா என்ன மீனிங்னா, கடைசி வரைக்கும் அந்த டெலிவரி ஆகிற வரைக்கும் அந்த ஃபுட்டை கொடுத்துட்டே இருக்கணும், மதர் டு ஃபீட்டஸ். இது அப்படி கிடையாது, இம்மெச்சூராவே டெலிவரி ஆயிடும். அதான் பிரச்சனை. சரியா, சரி. இது எது, யோக்சேக் பிளாசண்டா. அடுத்து என்ன சொன்ன போறோம் தெரியுமா, அலண்டோ கோரியானிக் பிளாசண்டா. இதுதான் நான் சொன்னேன், அலண்டாய்ஸுக்கும் இந்த கோரியான் அவுட்டர்ல இருக்கு பாருங்க, இந்த கோரியானுக்கு நடுவில் நடக்கக்கூடிய the connection is formed by alando கோரியான், அலண்டாய்ஸ் அண்ட் கோரியான். இது யாருக்கு சார் இருக்குன்னா, இது ஆல் யூத்தீரியன்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன், எல்லா யூத்தீரியன்ஸ்க்கும். இங்க என்ன சொன்னேன், மெட்டாதீரியா, இங்க யூத்தீரியா. யூன் என்னது, உண்மை. யூனாவே என்ன மீனிங்னா உண்மை. யூ கேரியாட்ஸ். ஏன் யூ கேரியாட்ஸ் சொல்றோம், கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ். உண்மையான உட்கரு இருந்தா யூ கேரியாட்ஸ். ப்ரோ கேரியாட்ஸ் உண்மையான உட்கரு கிடையாது, அதான் ப்ரோ கேரியாட்ஸ். அதே மாதிரி இது உண்மையான ட்ரூ பிளாசண்டா. அப்ப ஆல் யூத்தீரியன்ஸ் பிளாசண்டல் அனிமல்ஸ் எவ்ரிதிங் ஆர் அலண்டோ கோரியானிக் பிளாசண்டா அப்படின்னு சொல்றோம். சரியா, சோ இப்படிதான் வந்து, ஏன்னா அப்போ யோக்சேக் பிளாசண்டா பத்தி ரொம்ப டீட்டெயில் நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ட்ரூ பிளாசண்டா எதுன்னு கேட்டா அலண்டோ கோரியானிக் பிளாசண்டா ட்ரூ பிளாசண்டா. அப்ப இதுலதான் ஏகப்பட்ட டைப்ஸ் வரும், நல்லா ஞாபகம். பிளாசண்டா பொறுத்தளவு சார் ஒன்று மீட் பண்ணுங்க. பிளாசண்டா பொறுத்தளவு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், நோ டவுட். மோஸ்ட்லி கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எக்ஸாம்பிள் தான் சார் கொஸ்டின் கேட்பாங்க. போன வருஷமும் பிளாசண்டால ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா, சோ அப்ப நீங்க, நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் பைகாட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. பைகாட்னா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய டைப் ஆஃப் பிளாசண்டா சொல்லுவேன், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் படிக்க போறீங்க, வேற ஒண்ணு இதுல கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. சரியா, ஏன்னா இதுல நிறைய இருக்குது. இதுல பிளாசண்டால வந்து
அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது பிளாசண்டால. ஆம்னியா கோரியான், அலாண்டாய்ஸ் கோரியான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல வித் டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷனுக்கும் அர்த்தம் இருக்குது. ஏன்னா நம்ம பிளாசண்டா நடத்தணும், அது ஃபுல்லா நடத்தினாதான். இதுல மெயினா ஆன் தி பேஸ் ஆஃப் தட் எரர் ஆஃப் வில்லை, எபித்திலியோ கோரியல், சிண்டெஸ்மோ கோரியல், எண்டோத்திலியோ கோரியல், ஹீமோ கோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. இது எப்படி அந்த ஒரு 108ல ஒரு டயக்ராம் இருக்கும். இந்த டயக்ராமத்தை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். 108ஆம் பக்கத்துல ஒரு மேல ஒரு டாப்ல ஒரு டயக்ராம் இருப்பாங்க. கீழே உள்ள டயக்ராம் வந்து என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபீட்டஸ் அண்ட் மெட்டர்னல் பிளட். இங்க இந்த பிளாசண்டாவை அப்படியே என்லார்ஜ் பண்ணி ஒரு மதருக்கும் யுட்ரஸ், மதரோட யுட்ரஸ்க்கும் ஃபீட்டஸுக்கும் ரெண்டு கனெக்ஷன் எப்படி இருக்கும், அதுதான் அந்த கீழே உள்ள டயக்ராம். நீங்க என்னடா பிளாசண்டான்னு சொல்லி நீளமா இருக்கு, வித்தியாசமா என்ன செங்கல் செங்கலா அடுக்கி வச்சிருக்காங்க நினைச்சிடக்கூடாதுல. அதுக்காக தான் மேல உள்ள டயக்ராம் வந்து அதை நான் சொன்னல, எபித்திலியோ கோரியல், சிண்டெஸ்மோ கோரியல், எண்டோத்திலியோ கோரியல், ஹீமோ கோரியல், மொத்தம் 5 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து ஹீமோ எண்டோத்திலியல். இதுல இந்த 5ல இருந்து தான் சார் கொஸ்டின் வரும். மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் தான், அதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே வராது. சரியா? ஸோ அப்போ இன்னைக்கு இது ஏன்னா இது நடத்த ஒரு மினிமம் இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். டைம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நான் நடத்துறேன். சரியா? கொரியானா வந்து சாரி பிளாசண்டா வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், பிளாசண்டா இன்னும் கொஞ்சம் கண்டினியூஷன் இருக்கு. அதுக்கடுத்து செக்ஸ் டிட்டர்மினேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, அது ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே ஜெனடிக்ஸ்ல இது தனி டாபிக்கே இருக்கு, செக்ஸ் டிட்டர்மினேஷன். அடுத்த கொனாடல் ஹார்மோன் ஆல்ரெடி நம்ம இதை எம்பிரியாலஜிலே படிச்சிட்டோம். சாரி எம்பிரியாலஜில, சென்சரி பிசியாலஜில, எண்டோக்ரைனாலஜில கொனாடல் ஹார்மோன் பற்றி படிச்சாச்சு. இருந்தாலும் இங்கேயும் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்த டாபிக் வந்து கான்ஜென்டல் அப்நார்மலிட்டிஸ். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் டிஆர்பில. இதுல மொத்தமே 3 கொஸ்டின் தான் இருக்கு. 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும் இந்த ஏரியால. கான்ஜென்டல் அப்நார்மலிட்டிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பயோகெமிஸ்ட்ரி நடத்தும் போது மெட்டபாலிக் டிசார்டர்னு ஒரு டாபிக் இருக்கும், இங்க கான்ஜென்டல் அப்நார்மலிட்டிஸ் இருக்கும். இம்யூனாலஜில இம்யூனோ டெபிசியன்சின்னு இருக்கும். இந்த 3 டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் டிஆர்பில. மேக்சிமம் எப்படி எடுத்தாலும் 5 கொஸ்டின் மேல தாண்டாது. 5 கொஸ்டின் படிச்சா டிஆர்பில ஒரு கொஸ்டின் வரும். எப்பயுமே மறந்துடக்கூடாது. நான் அந்த ஏரியா வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கடுத்து ஃபைனல் டாபிக் என்னன்னா ஏஜிங். போன வருஷம் ஒரு கொஸ்டின் வந்தது, அதுக்கு முந்தின வருஷம் வந்தது ஏஜிங்ல. போன வருஷம் ரொம்ப பேசிக் கொஸ்டின், ஊரே எழுதுற கொஸ்டின். நம்ம மெட்டீரியல் அப்படியே டைரக்டா இருந்துச்சு அந்த கொஸ்டின். சரியா? ஏஜிங் அதுக்கு முந்தின வருஷம் கூட கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருந்தாங்க, வயசு ஏஜிங் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே. சரியா? ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஆக்சுவலா ஓப்பனா சொன்னா இன்னைக்கு ஃபுல்லா முடிக்கலான்னு தான் பிளான் பண்ணேன், எங்க டைம் ஆயிடுச்சு. சரியா? ரெண்டு டாபிக் தான். பிளாசண்டா இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஏஜிங் இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இதுல பெருசா சிலபஸ் ஒன்றும் கிடையாது. அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு நான் நடத்துறேன். இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் ரிமைனிங் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. வெயிட் 1 minute.
எஸ், வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு